नमज्जनस्य चित्तभित्तिभक्तिचित्रतूलिका भवाहि वीर्यभञ्जने नरेन्द्रमन्त्रयन्त्रणा प्रपन्नलोककैरवप्रसन्नचारुचन्द्रिका शटारी हस्तमुद्रिका हठाद्धुनोतु मे तमः काषायशोभिकमनीयशिखानिवेशं दण्डद्रयोज्ज्वलकरं विमलोपवीतम् युद्धद्दिनेशनिभमुल्लसदूर्ध्वपुण्ड्रं रूपं तवास्तु यतिराजदृशोर्ममाग्रे एतानि तानि भुवनत्रयपावनानि संसाररोगशकलीकरणौषधानि जिह्वातले मम लिखानि यथा शिलायां रामानुजेति चतुराण्यमृताक्षराणि பற்பமெனத்திகள் பைங்கடலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன் கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொடிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் கடல் சூடிய முடியும் கனநர்ச்சிக முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவடகின் இதயத்துளதால் இல்லையனக்கெதிரில்லையனக்கெதிரில்லையனக்கெதிரே ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம் श्रीमते रम्यजामातृमुनीन्द्राय महात्मने श्रीरंगवासिने भूयात् नित्यश्रीः नित्यमङ्गलम् यद्गोसहस्रमपहन्ति तमांसि पुंसां नारायणो वसति यत्र शशङ्खचक्रः यन्मण्डलं श्रुतिगतं प्रणमन्ति विप्राः तस्मै नमो वकुलभूषण भास्कराय என்று சொல்லக்கூடியது ஒரு அற்புதமான ஸ்லோக ரத்னம். இந்த ஸ்லோகத்தை நிச்சலும் அடியோங்கள் ஆழ்வார் திருநறி சன்னதியிலே 2 வேளையும் அனுசந்தானம் இல்லாமல் கிடையவே கிடையாது. இது பராங்குஷ அஷ்டகம்னு 8 ஸ்லோகங்கள். அதை தொகுத்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அப்படி தொகுத்ததில் இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை நிச்சலம் அவ்விடத்தில் ஆழ்வார் கோட்டினா இந்த ஸ்லோகம் இல்லாமல் கிடையவே கிடையாது. பராங்குஷாஷ்டகம் இல்லாமல் இங்கே சாத்துமுறை கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்லோகத்தில் எத் குரோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி எத்திர சசங்க சக்கரஹா என்று கோ சஹஸ்ரம், கோ என்றால் கிரணங்கள். அந்த கிரணங்கள் இருக்கே அது ஆயிரக்கணக்கான கிரணங்கள். அதோடைய கூடினது சூரியன். சூரியனானவனுக்கு நிறைய கிரணங்கள் இருக்கின்றன என்று பார்க்கிறோம். அந்த கோசஹஸ்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனின் நடுவில் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அந்த சூரியன் என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய அந்த கிரணங்களாலே இருளை போக்குகிறான். எத் கோசஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் என்று தமஸ் என்று சொல்லக்கூடிய இருள். அந்த இருளானது நீங்குகிறது. சூரியன் வந்து உதித்தால் கிழக்கு திக்கிலே. அந்த இருள்னு சொல்லக்கூடியது அது சாதாரணமாக இருக்கக்கூடிய வெளி இருள், அது நீங்குகிறது சூரியன் உதித்த காலத்தில். ஆனால் உள்ளிருள் என்று சொல்லக்கூடியது இருக்கே, அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானம் என்று சொல்லக்கூடியது, அது நன்றாக அந்த இருட்டானது போகிறதா என்று கேட்டால் சூரியன் உதித்தால் அந்த இருட்டு போவது கிடையாது. அதாவது அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இருள் இருக்கே அது மூடித்தான் கிடக்கிறது நம் விஷயத்தில். அது எப்பொழுது தீருகிறது என்றால் அதற்குத்தான் மேலே தெரிவிக்கிறார் இடத்திலே கோ சஹஸ்ரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி எத்திர சசங்க சக்கரஹ என்மண்டலம் ஸ்ருதிகதம் பிரணமந்தி விப்ராஹா என்று நாராயணனானவன் சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிறான். சங்க சக்கரங்களை ஏந்தினவனாக தேய சதா சவித்திர மண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரயாசனா சன்னிவிஷ்டா என்று நிச்சலம் நாம் அனுசந்தானம் பண்ணுகிறோம். ஆக அப்படிப்பட்ட சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய எம்பெருமான் சூரிய நாராயணன் அவன் அவ்விடத்தில் எழுந்தருள் இருக்கிறான் சங்க சக்கரங்களை ஏந்தினவனாக. அதெல்லாம் சூரியனுக்கு பெருமை இருந்தாலும்
1000 கிரணங்களோட கூடியிருந்தாலும் இது இத்தனையும் இருந்தாலும் கூட உள்ளிருள் என்பதற்கு அஜ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்தகாரம், அந்த இருளானது நம்மை விட்டு நீங்குவதே கிடையாது. அது எப்படி நீங்குகிறது என்று சொன்னால், தஸ்மை நமோ வகுலபூஷண பாஸ்கராய என்று வகுலபூஷண பாஸ்கரர்னு சொல்லக்கூடிய ஆழ்வார் அவர் திருவவதாரம் செய்து இந்நிலவுலகிலே 1000 பாசுரங்கள்னு சொல்லக்கூடிய 1000 கிரணங்களைப் போல இருக்கக்கூடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழி இருக்கே அதை அனுகிரகித்தபடியினாலே, ஆழ்வாருடைய பாசுரங்களை கேட்கிறபடியினாலே நம்முடைய உள்ளிருள் ஆத்மாவுக்குண்டான அஜ்ஞானம் அது நீங்குகிறது என்று பார்க்கிறோம். அதனாலே சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கக்கூடிய நாராயணன், அவனை எப்பொழுதும் 3 வேளையும் நாம் அவனை வணங்க வேண்டும் என்று விதிக்கிறது இவ்விடத்திலே. அதே போலத்தான் தஸ்மை நமஹா என்று அதே போல குருகூர்ச்சடகோபன் எங்கெல்லாம் நாம் சொல்கிறோமோ அப்போ எல்லாம் வணங்கணும் என்பது இவ்விடத்திலே தெரிவிக்கப்பட்டது ஒன்று. நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்கான்னா, ஆழ்வார் திருமலையிலேருந்து இவர் வந்திருக்கார், அதனாலே குருகூர்ச்சடகோபன் எங்கெல்லாம் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணுறோமோ அப்போல்லாம் இவர் ஊர் அபிமானம், அதனாலே சேவிக்கிறார், இவர் கையெடுத்து சேவிக்கிறார்னு நினச்சிட்டு இருக்கார். அது அன்றுனா பெரியோர்கள் காட்டக்கூடியது. எப்பொழுதெல்லாம் குருகூர்ச்சடகோபன் சொல்கிறோமோ அப்போ எல்லாம் கையெடுத்து நாம் சேவிக்க வேண்டும், வணங்க வேண்டும் ஆழ்வாரை. அதுக்கு இதுதான் நேர பிரமாணம். எப்படி சூரியனை நாம் வணங்குகிறோமோ அதே போலத்தான் இது. மற்ற ஆழ்வார்களுக்குடைய ஸ்ரீசூக்திகளை அப்படி சொல்லும் காலத்தில் அப்பொழுது கல்யாணது ஒலிமாலை என்றெல்லாம் திருமங்கை ஆழ்வாரோ தொண்டடிப்பொடி ஆழ்வாரோ அவர்களை சொல்லும் காலத்தில், அப்போ அவர்கள் பேரை சொல்லும் காலத்தில் வணங்கக்கூடாது அப்படின்னா, நல்லா வணங்கலாம், ஒன்றும் குறவில்லை, கட்டாயம் வணங்கணும். ஆனால் அப்படி ஒருவேளை அவர்கள் பேரை சொல்லும் காலத்தில் வணங்காமல் போனாலும் நம்மாழ்வார்னு வந்து கொடுத்தோன்னா பாசுரத்தில் கட்டாயம் வணங்கணும் என்பதுதான் பெரியோர்கள் காட்டக்கூடிய ஒரு ஆச்சரியமான அர்த்தம். அதற்கு நேராக பிரமாணம் இதுதான். ஆக எங்கெல்லாம் குருகூர்ச்சடகோபன்னு சொல்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் எடுத்து வணங்க வேண்டும், கையை எடுத்து சேவிக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட கோ சஹஸ்ரம் இருக்கே அது திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் 1000 பாசுரங்கள் கொண்டது. 1102 பாசுரம் சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது. அதை நாம் அதிகரிக்கிறபடினாலே நமக்கு எல்லா உள்ளிருளும் நீங்குகிறது. ஆதித்ய ராமதிவாகர அச்சுத பானுக்களுக்கு போகாத உள்ளிருள் நீங்கி சோஷியாத பிறவிக்கடல் வத்தி விகசியாத போதிற்கமலம் மலர்ந்தது வகுலபூஷண பாஸ்கரோயதயத்திலே என்று ஆச்சாரியத்திலே அற்புதமான ஸ்ரீசுக்தி அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இடுகிறார். அதனால ஆதித்யனுக்கு போகாத உள்ளிருள் அது வகுலபூஷண பாஸ்கரர் அவர் உதித்தபடியினாலே, அதாவது தமக்கு எப்பொழுதும் நாட்கமிழ் மகிழ் மாலை மார்பினன் மாறன் சடகோபன் என்று மகிழ் மாலையில் ரொம்ப விருப்பம் ஆழ்வாருக்கு. அதை எப்பொழுதும் தரித்து கொண்டிருக்கக்கூடிய வகுலபூஷண பாஸ்கரர் அவர் ஒரு சூரியர். அப்படிப்பட்ட சூரியர் அவருடைய கிரணங்களாகிற திருவாய்மொழி அதை கொண்டு நம்முடைய உள்ளிருளையெல்லாம் நீக்குகிறார். இந்த உள்ளிருளானது அது ஆதித்யன் உதித்தால் அது போவதில்லை. ராமதிவாகரன் சொல்லக்கூடிய ராமதிவாகரன் அவன் உதித்தால் என்ன ஏற்பட்டதுன்னா ஒன்றும் இல்லைன்னா எதெல்லாம் வற்றியதுன்னா பெரிய ராட்சசர்கள்னு சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரம் அது வத்தியது. அந்த சூரியன் ராமதிவாகரன் சொல்லக்கூடிய சூரியனுடைய கிரணங்களாலே, அதாவது அவனுடைய பானங்களாலே ராட்சசர்கள்னு சொல்லக்கூடிய சமுத்திர ஜலமானது வத்தியது அக்காலத்தில். அவ்வளோதான். அதே போல கண்ணபிரான் அவன் பிறந்தானே, என்னதான் பிறந்து அவன் எவ்வளோதான் கீதா சாஸ்திரத்தை எல்லாம் உபதேசித்து இருந்தாலும் அவனுக்கும் இந்த பிறவி கடல், பிறவின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய சம்சாரமாகிற பெருங்கடல் இருக்கே அது ஒரு நாளும் அவனுக்கும் வத்தவில்லை. இதை சொல்லியும் கடைசியிலே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் பிரயோஜனம் பெற்றது இந்த பிறவி கடல் வத்துவது, அஜ்ஞானம் நீங்கி ஞானமானது ஏற்படுகிறதுன்னு சொன்னார். அது எங்கள் ஆழ்வாருடைய பாசுரத்தால். அப்படிப்பட்ட ஆச்சரியமான வகுலபூஷண பாஸ்கரர் அவர் அவதரித்தபடினால்தான் இடத்துல பிறவின்னு சொல்லக்கூடிய சமுத்திரமானது வத்தடிக்கப்படுகிறது. அவருடைய ஆச்சரியமான திருவாய்மொழி இருக்க அந்த திருவாய்மொழியால்தான் நமக்கு அஜ்ஞானமெல்லாம் நீங்கி தெளிந்த ஞானம் ஏற்படுகிறது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான கோசஹஸ்ரம் என்று சொல்லக்கூடியது திருவாய்மொழி. அந்த கோசஹஸ்ரம் அதை அடிவொற்றி, அதாவது திருவாய்மொழி அடிவொற்றி இவ்விடத்தில் கோவிந்த பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் அவர் சுவாமி எம்பார். நம்முடைய சம்பிரதாயத்தில் கோவிந்த பெருமாள் முதல்ல எம்பாருக்கு பேரிட்டார். அக்காலத்தில் மாத்துளர் மாமாவான பெரிய திருமலை நம்பி திருமலையிலேருந்து குழந்தை பறந்துருக்கு என்றவாறே வந்து இறங்கி வந்தார். இறங்கி வந்து இடத்துல மாமா வந்து பேர் வைக்கணும் என்கிறபடினாலே முதல்ல சுவாமி எம்பெருமானாருக்கு இளையாழ்வார் என்று பெயரிட்டார்.
இடையாழ்வார்னு அவருக்கு ஏதோ தோணிது. அவரை பார்த்த உடனே இடையாழ்வார் என்று அவருக்கு பேரிட்டார். என்ன, ஆழ்வாருக்கு இவர் எல்லா கைங்கரியங்களும் செய்ய பிறந்தவர் யார், எம்பெருமானார். அதனாலே இவருக்கு இடையாழ்வார். எப்படி இளைய பெருமாள், ராமனுக்கு பெருமாள்னு சம்பிரதாயத்திலே ராமனுக்கு திருநாமம், அப்படிப்பட்ட பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்ய பிறந்தபடியினாலே இளைய பெருமாள் என்று அவருக்கு பேர் ஏற்பட்டதோ, அதே போல ஆழ்வாருக்கு எல்லா கைங்கரியங்களும் செய்ய பிறந்தவர் இவர்னு அவருக்கு ஏதோ பார்த்த உடனே எம்பெருமானார் திருமேனியை பார்த்த உடனே தோன்றியது. தோன்றின உடனே இடையாழ்வார்னு பேரிட்டார். அதே போல அடுத்தபடியாக விடத்துல பார்த்தார், இந்த குழந்தையை பார்த்தார், எம்பாரை பார்த்தார். பார்த்த உடனே அவருக்கு என்னவோ கோவிந்தனுக்கு எல்லா அடிமைகளும் செய்வான்னு ஏதோ அவருக்கு தோன்றியது. இதனாலே வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, கோவிந்த பெருமாள் என்று இவருக்கு பேரிட்டார். அதே போல எம்பாரும் திருமலையிலே எழுந்தருளி இருந்தார். வெகு காலம்னு பார்க்கிறோம். பெரிய திருமலை நம்பிக்கை இடத்திலே கைங்கரியம் செய்து கொண்டு எழுந்தருளி இருந்தார். அதற்கு மேலே திருவேங்கடமுடையானுடைய இன்னொருளாலே தான் இந்த கோவிந்த பெருமாள் திருத்தப்பட்டு நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வந்து சேர்ந்தார் அவருடைய சரித்திரங்களிலே நாம் பார்க்கிறோம். அதனாலே கோவிந்த பெருமாளும் கோசஹஸ்ரமும் என்றால் எம்பாரும் திருவாய்மொழியும் என்கிறதான் தலைப்பு விடத்திலே. அதே கோவிந்த பெருமாளும் கோசஹஸ்ரமும் என்கிற தலைப்பின் கீழே யதா அவகாசம் யதாமதி இந்த கோஷ்டியிலே சிச்சிர விசேஷார்த்தங்களை விண்ணப்பித்து சத்தை பெறலாம் என்று தொடங்குகிறேன். திருவாய்மொழிக்கு ஆச்சரியமா ஒரு தனியன் பார்க்கிறோம். இந்த தனியனுக்கு சேர ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தையும் பார்க்கிறோம்னா, அதாவது பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹ பிராப்திபாயம் பலம் பிராப்தே ததா பிராப்தி விரோதிச்ச வதந்தி சகலா வேதாக சேதியாச புராணகா முனையஸ்ச மகாத்மானஹா வேத வேதார்த்த வேதினஹா என்பது அற்புதமான ஒரு பிரமாண வச்சனம். இதில் சொல்லப்படக்கூடியது 5 விஷயங்கள். நாம் அறிய வேண்டிய அர்த்தம் எல்லாம் 5 தான். லோகத்தில் இதான் தெரிந்து கொள்ள வேண்டியது. மற்றதெல்லாம் எவ்வளவு கத்துண்டானோ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைனா, அதெல்லாம் எதுக்கு பிரயோஜனம்னா பூர்வாச்சாரிகள் தெரிவிக்கிறார், செருப்பு குத்த கத்தவோ பாதி. செருப்பு தைக்க தெரியும்னா என்ன பிரயோஜனம், அவ்வளோதான் பிரயோஜனம். மற்ற வித்தைகள் எத்தனை தான் கத்துண்டானோ அவ்வளோதானே தவிர அதுக்கு மேலே ஒன்று கிடையாது. எது தெரிந்து கொள்ள வேண்டும்னா 5 அர்த்தம், அது மிகவும் முக்கியமானது. அதை அர்த்த பஞ்சகம் என்று தெரிவிக்கிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். 5ஐத்தான் இந்த ஸ்லோகமானது தெரிவிக்கிறது. பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹா என்று பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம்னு இறைவனான எம்பெருமான் அவனை பற்றி அறிய வேண்டும். பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹா என்று ஆத்மஸ்வரூபம் அதை அறிய வேண்டும். அதற்கு மேலே பலம் பிராப்தேஹே என்று அதற்கு மேலே அடைவதற்கு உண்டான வழி பிராப்யஸ்ய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ய பிரத்யகாத்மனஹா பிராப்தி உபாயம். உபாயம் என்ன, இந்த ஜீவாத்மாவானவன் பரமாத்மாவை அடைவதற்கு வழி என்ன, அது உபாயம். அதற்கு மேலே பிராப்தி விரோதி, பிராப்திக்கு விரோதி என்ன, அதாவது எம்பெருமானை அடைய விடாமல் எதெல்லாம் தடை பண்றது இந்த ஜீவாத்மாவுக்கு, அது அடுத்தபடியாக அறிய வேண்டியது. அதற்கு மேலே பலம் பிராப்தேகே, எது பலம், இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைந்து பெறக்கூடிய பிரயோஜனம் என்ன, பலம் என்ன, இந்த 5 விஷயம். இந்த 5 விஷயம்தான் வதந்தி சகலா வேதாக, எல்லா வேதத்துக்கும் இதே தான் தாற்பயம். சரி, இதிகாச புராணக்காக இதிகாசங்கள் என்ன புராணங்கள் என்ன எல்லாவற்றுக்கும் அர்த்த பஞ்சகத்திலே நோக்கு. அதற்கு மேலே முனையஸ்ச மகாத்மானஹா வேத வேதார்த்த வேதினஹா என்று முனிகள் என்ன மகாத்மாக்கள் என்ன, முனிவர்கள் என்று மனநசீலர்கள் அவர்களும் இதையே தெரிவிக்கிறார்கள். அதே போல மகாத்மாக்கள்னு தெரிவித்தார். மகாத்மான்னு சொன்னால் யாருன்னு விசாரித்தார்கள் பூர்வர்கள். மகாத்மான்னு சொன்னால் யாருன்னா ஆழ்வார் தான், ஆழ்வாருக்கு அதில் தான் நோக்கு என்று ஆழ்வார் தான் எல்லாம் கண்ணன் முன்னும் சோறு வருகுநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் இருந்தார். மகாத்மா அவர் தான். அதைத்தான் கீதாச்சாரியனும் வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா என்று தெரிவித்தான். வாசுதேவனே எல்லாம் என்று இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா கிடைப்பது அரிது என்று அவன் தெரிவித்தான். அதற்கு சேர வந்து திருவவதாரம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார். ஆக அவர் எல்லாம் எம்பெருமான் என்று இருந்தார். அதனாலே அவர்தான் மகாத்மா. அப்படிப்பட்ட மகாத்மாவான முனிவரும் கூட ஆழ்வார் எப்பொழுதும் எம்பெருமானையே நினைந்து நைந்து உள்கரைந்து உருகிக் கொண்டிருக்கக்கூடியவர் ஆழ்வாரானபடினாலே அவர் முனிவராகவும் இருக்கிறாராக. முனையச்ச மகாத்மானஹா வேத வேதார்த்த வேதினஹா என்று எல்லாரும் இதையே தெரிவிக்கிறார்கள். வேதார்த்தம்னு சொன்னால் இதான் வேதார்த்தம். இதிகாச புராணங்களுக்கும் இதிலேயே நோக்கு, ஆழ்வார்களுடைய ஸ்ரீசூக்திக்கும் இதிலேயே நோக்கு, எல்லாவற்றுக்கும் இந்த அர்த்த பஞ்சகத்திலே தான் நோக்கு என்கிறபடினாலே தான் திருவாய்மொழிக்கு தனியனே இட்டார். அக்காலத்தில் மிக்க இறைநிலையம் மெய்யாம் உயிர் நிலையம்
தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறியருகோன் யாழினிஷ வேதத்தியல் என்பது அத்தியுதமான தனியம். அதிலே காட்டப்பட்டதும் இதே அந்த அந்த விஷயம்தான். இந்த 5 விஷயம், அதாவது மிக்க இறைநிலை என்று பகவானுடைய தன்மை அது எப்படி இருக்கிறது, மெய்யாம் உயிர்நிலை அது ஜீவாத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு, அதற்கு மேலே இடத்துல தக்க நெறி இந்த ஜீவாத்மா அவனை அடைவதற்கு உண்டான வழி என்ன, தடையாகி தூக்கியலும் ஊழ்வினை என்று தடுக்கக்கூடிய விரோதிகள் எப்படி இருக்கு அடைய விடாமல் என்பது, அதற்கு மேலே வாழ்வு என்று சொல்லக்கூடியது வாழ்ச்சி என்ன பெறுகிறோம் எம்பெருமானை அடைந்து என்பது இந்த 5. இதை தெரிவிக்கக்கூடியதுதான் திருவாய்மொழி என்று அத்தியுதமாக காட்டுகிறார்கள் நம்முடைய பெரியோர். அதற்கு சேர இவ்விடத்தில் திருவாய்மொழியிலே சுவாமி எம்பார் கோவிந்த பெருமாள் அவர் அனுகிரகித்த ஆச்சரியமான நிர்வாகங்கள் 10 நிர்வாகங்களை பார்க்கிறோம். இந்த 10 நிர்வாகங்களை எடுத்து பார்க்கும் காலத்தில் ஒவ்வொரு நிலை இருக்கே, அதாவது எம்பெருமானுடைய ஸ்வரூபம், ஜீவாத்மஸ்வரூபம், உபாயஸ்வரூபம், விரோதி ஸ்வரூபம், பலஸ்வரூபம் என்று இப்போ அனுபவித்தோமே, அதற்கு சேர 2 நிர்வாகங்கள் என்று இவ்விடத்திலே நாம் கொள்ளும்படியாக அமைந்திருக்கிறது. இவ்விடத்திலே இந்த 10 நிர்வாகங்கள். அதனால் இந்த 10 நிர்வாகங்களும் இவ்விடத்தில் எத்தா அவகாசம் இவ்விடத்தில் விண்ணப்பிக்கிறேன். 10 நிர்வாகங்கள் ஒவ்வொரு நிலைக்கும் 2 நிர்வாகம் இவ்விடத்தில் அனுபவிக்கலாம். எம்பெருமான் அவனுடைய நிலை அது எப்படி இருக்கு என்று சொன்னால், குணத்தாலே உயர்ந்தவனாக இருக்கிறான் எம்பெருமான். மிக்க இறைநிலை அதான் முதல்து. அதாவது பகவத் ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னால் அதை முதல்லையே சொல்லிட்டார் ஆழ்வார். உயர்வர உயர் நலமுடையவன் தொடங்கும் காலத்திலே திருவாய்மொழி தொடங்கும் பொழுது நலமுடையவன் தொடங்கினான். நாளே குணங்கள் நிறைந்தவனா இருக்கான், குணக்கடலாக இருக்கிறான் எம்பெருமான். நாளே அப்படிப்பட்ட குணக்கடலானபடினாலே ஆழ்வார் மிகவும் ஈடுபட்டு இருக்கிறது என்று பார்த்தால் அவனுடைய குணங்களிலே தான் ரொம்ப ஈடுபடுறார் ஆழ்வார். அந்த குணத்தை நினைக்கும் காலத்திலே அப்படியே உருகி போறார் ஆழ்வார். நாளே முதல் 10 திருவாய்மொழியை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு திருவாய்மொழிக்கும் எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணத்திலே நோக்கு. அதாவது ஒவ்வொரு திருவாய்மொழினா ஒவ்வொரு 11 பாசுரங்கள், ஒரு 11 பாசுரங்களுக்கு ஒவ்வொரு பதிகம் என்றோ அல்லது திருவாய்மொழி என்றோ தெரிவிப்பார்கள். பூர்ணமாக அந்த திவ்ய பிரபந்தத்துக்கே திருவாய்மொழின்னு பேர். அதற்கு மேலே ஒவ்வொரு 10 என்று சொன்னால் 100 பாசுரத்துக்கு ஒரு 10ன்னு பேர். அதுலேயும் 11 பாசுரத்துக்கு ஒவ்வொரு திருவாய்மொழின்னு பேர். அப்படி ஒவ்வொரு திருவாய்மொழி ஒவ்வொரு 11 பாசுரத்தையும் முதல் 10 எடுத்து பார்த்தால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு குணம், அந்த குணத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். அதே போலத்தான் மேலுண்ட திருவாய்மொழிகள்லையும் நிறைய குணங்கள் வாரி வருஷிக்கிறார் ஆழ்வார். நாளே குணத்திலே மிகவும் ஈடுபட்டிருக்கிறார் ஆழ்வார். அதற்கு சேர ஆச்சரியமா 2 பாசுரங்கள் அதை பார்க்கிறோம். இடத்திலே எம்பாருடைய அற்புதமான 2 நிர்வாகங்களை பார்க்கிறோம். அந்த குணத்துக்கு சேர அந்த குணம் இருக்கே எம்பெருமானுடைய குணம், அது எப்படிப்பட்டதுன்னா ஆழ்வாரை அப்படியே உருக்கி விடுறது அந்த குணமானது என்று பார்க்கிறோம். ஆக அது எதில் ஈடுபட்டார் ஆழ்வார் அந்த குணத்திலே என்று பார்க்கும் காலத்தில் ஆச்சரியமா அவ்விடத்துல முதல்ல எம்பார் ஒரு நிர்வாகம் காட்டுகிறார். முதல்ல ஒரு பாசுரத்துக்கு சேர அந்த பாசுரமானது விடத்தில் அது 2ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே ஆடி ஆடி அகங்கரைந்து இசபாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடி வாடும் இவ்வானுதலே என்பது அந்த பதிகத்தினுடைய ஆரம்பம். அதில் ஆழ்வார் 2ஆம் 10 4ஆம் திருவாய்மொழி. அதில் ஆழ்வாருக்கு தன்னிலை போயிடுத்து. தன்னிலை போய் பெண்ணிலை வந்து சேர்ந்தது. பெண் பாவனையிலே ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார். ஆனால் அப்படி பெண் பாவனை வந்த காலத்திலேயும் அதை நாயிகா பாவனை என்று தெரிவிப்பார்கள். நாயகியாக இருந்து பாசுரம் பாடுகிறார். ஆனால் அப்படி பாசுரம் பாடும் காலத்திலையும் கூட ஆழ்வார் தாம் நகராக நாயகியாக இருந்து பாசுரம் பாடுறாரானா பாட முடியல, அந்த நிலைமை போயிடுச்சு. போய் தாயார் பாவனையிலே பாசுரம் பாடுகிறார். ஆனால் ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, இங்கே ஆழ்வாருக்கு பெண்ணான தன்மையில் இருக்கும் இடத்துல பராங்குஷ நாயகின்னு திருநாமம். ஆனால் இந்த பராங்குஷ நாயகிக்கு யாராவது ஒரு தாயார்னு ஒருத்தி இருக்காளான்னு பார்த்தா இங்கே தாயாரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பெற்ற தாயார் அவள் உடையனங்கையார்னு பேர். இந்த உடையனங்கையார் அவளை இங்கே தாயார்னு சொல்கிறாரான்னா அவளெல்லாம் இல்லவே இல்லை, அவளெல்லாம் விட்டுட்டு போயாச்சு. ஒரு வயசானவனே குழந்தையை கொண்டு வந்து சேவிக்க பண்ணினா ஆதிப்பிராணியும் பொலிந்த பிராணியும் அவ்வளோதான். இவர் தவழ்ந்துட்டு போய் திருப்புளி ஆழ்வார்னு புளிய மரத்தின் பொந்தில் போய் அமர்ந்தார். அத்தோட சரி. அதுக்கப்புறம் அவள்லாம் புறப்பட்டு போயிட்டார். அப்படியே எழுந்துள்ளி இருக்கார் ஆழ்வார். அதனால் இங்கே தாயார் என்று சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஆழ்வாருக்கு தாயாரெல்லாம் கிடையாது.
மனோபாவனை தான், அவ்வளோதானே தவிர வேறொன்று கிடையாது. மனோபாவனையாலே தம்மாலே பாசுரம் பாட முடியவில்லை என்றவாறே எம்பெருமான் ஒரு விசேஷ சக்தியை கொடுக்கிறான். வாய் திறந்து ஆழ்வாராலே பாசுரமே பாட முடியாது, அப்படியே மயங்கி போயிட்டார். மயங்கின காலத்தில் யாராவது பாசுரம் பாட முடியுமா? பாட முடியாது. அப்படி இருக்கும் காலத்தில் ஆழ்வார் பாசுரம் பாடுகிறார் அப்படின்னா எம்பெருமான் ஒரு சக்தி விசேஷத்தை கொடுக்கிறான். கொடுத்து என்ன ஏற்படுறதுன்னா ஆழ்வார் மயங்கி கிடக்கும் காலத்திலையும் இவருக்கு தாயார்ன்ற ஒரு பாவனை வந்து சேர்றது. மனசளவிலே தம்மை தாயாராக பாவிக்கிறார். பாவித்து பாசுரம் அனுகிரகிக்கிறார். வாய் மட்டும் பாசுரம் பாடுறது, ஆனால் மயங்கியிருக்கார். பெண் பிள்ளை பராங்குஷனாய், அதான் அந்த பக்தி பெருக்கு. அதனால அதை தெரிவித்தேன் இவ்விடத்துல. அவ்வளவு பக்தி ஆழ்வாருக்கு. அந்த பக்தியானது இப்படி ஒரு அவஸ்தையை கொடுக்கிறது, அதாவது ஒரு நிலைமையை ஆழ்வாருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த நிலைமையிலே தாய்ப்பாசுரமாக அமைந்தது இந்த 2ஆம் பத்திலே 4ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாரை பார்த்து இடத்துல திருத்தாயாரானவள் அவள் தெரிவிக்கிறாள், ஐயோ என்னுடைய பெண் பிள்ளையானவர் உன்னுடைய பேரை சொல்லி 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 அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டானா என்று அவள் மிகவும் வருத்தப்படுகிறாள் இடத்துல. அப்படி வருத்தப்படக்கூடிய காலத்தில் அவள் தெரிவிக்கிறாள் இடத்துல. அதில் ஒரு பாசுரம் 5ஆம் பாசுரம். இவளிராப்பகல் வாய்வரி தனகோளை உன் கண்ணனீர் கொண்டாள் வண்டு திவளும் தன்னந்துழாய் கொடில் என தவளவண்ணர் தகவுகளே என்பது அங்கே பாசுரம். அந்த இடத்துல எம்பாரனுடைய ஆச்சரியமான நிர்வாகம் இடத்துல எம்பார் தெரிவிக்கிறார். அங்கே விஷயத்தில் எம்பெருமானே நீர் என்ன பண்ண போறீர்? திருத்தாயார் கேட்கிறார். இவள் இராப்பகல் வாய்வரி, ராத்திரி பகல் என்று பாராமல் இவள் வாய்வருவி கொண்டே இருக்கிறாள். எப்பொழுதும் உடைய பேரையே சொல்லிட்டு இருக்கார்னா, ராத்திரி பகல்னு கிடையாது, எப்பொழுதும் உடைய பேரை சொல்றார். வெளிராப்பகல் வாய்வரி தனகோளை உன்கண்ணநீர் கொண்டாள் என்று இவளுடைய கண்களிலே பூர்ணமாக நீர் தான், கண்ணீரானது மல்கி கிடக்கிறது, வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ துக்கம் கண்ணில் என்று இவள் எனதவளவண்ணர் தகவுகளே என்று எனதவளவண்ணர் என்பதற்கு சாதாரணமாக முன்புள்ளார் தெரிவித்த அர்த்தம் என்னன்னா, இவள் விஷயத்தில் என்ன நினைச்சுட்டு இருக்கீர் என்று காட்டினார்கள். ஆனால் எம்பார் ஆச்சரியமாக ஒரு நிர்வாகம் காட்டினார். என என்பதற்கு விடத்தில் என என்று சொல்வதற்கு உம்முடைய இரக்கமெல்லாம் என்ன ஆயிற்று சுவாமி என்று அர்த்தம் காட்டுகிறார் இடத்துல எம்பார். எனதவளவண்ணர் தகவுகளே என்றால் இது உமக்கு தகுமா? உம்முடைய இரக்க குணத்துக்கு இது தகுந்ததா என்று இவ்விடத்திலே திருத்தாயார் கேட்கிறார். எங்க போயிடுச்சு உம்முடைய இரக்க குணம்? அது இல்லாமல் போய்விட்டதே என் பெண் விஷயத்திலே. எவ்வளோ இரக்கத்தோடே கூடினவர் நீ என்று எம்பெருமானுக்கு மிகவும் உயர்ந்த குணம் இருக்கே. அது எதுன்னா அதான் மிக்க இறைநிலைன்னு சொல்றோமே, அதிலே சேர்ந்தது எம்பெருமானுக்குண்டான மிகச்சிறந்தது என்று சொன்னால் இரக்கம். அந்த இரக்கம் இருக்கே, அந்த இரக்கம் இருக்கிறபடினாலே தான் நாமும் எம்பெருமானை அடையலாம்னு நாம் நினைக்கிறோம். அந்த இரக்கம் இல்லைன்னு சொன்னால் அவனிடத்தை கட்டாயம் நம்மாலே அடைய முடியாது. நாம் பண்ணக்கூடிய பாவங்களுக்கு பெருமானை அடைய முடியுமானா கட்டாயம் அடைய முடியாது. ஆனால் அவனிடத்துல அந்த இரக்க குணம் இருக்கிறபடினாலே நாமும் எம்பெருமானை அடையலாம் நினைக்கிறோம். அதனாலே அந்த இரக்க குணத்தை முக்கியமாக கொண்டு எம்பாரி விடத்தில் ஆச்சரியமாக அர்த்தம் காட்டினார். எனதவளவண்ணர் தகவுகளை என்று உமக்குண்டான பரிசுத்த தன்மை என்னாயிற்று? தவளம் என்று சொன்னார் இடத்துல வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை நிறம்னா பரிசுத்தமான தன்மை. அந்த தன்மை என்னாச்சு? உம்முடைய பரிசுத்த தன்மை என்னாச்சு அப்படின்னா, பரிசுத்தமாக இருக்கக்கூடிய தன்மைனா என்ன? எம்பெருமான் வந்தவர்களை விடுவதே கிடையாதுன்னா. யாராவது வந்துட்டா என்று சொன்னால் எப்படியாவது அவர்களுக்கு முகம் காட்டி அவர்களை கை கொள்ளாமல் இருப்பதே கிடையாது. அவன் அதுதான் அவனுக்கு உண்டான பரிசுத்தமான தன்மை. அந்த பரிசுத்த தன்மை என்ன ஆயிற்று உமக்கு? அதே போல இரக்க குணம் எங்கே போயிற்று என்று இவ்விடத்திலே கேட்கிறாள் பராங்குஷனாகியினுடைய தாயார் என்று ஆச்சரியமான ஒரு நிர்வாகத்தை காட்டினார் அவ்விடத்திலே எம்பார். அது மிக்க இறைநிலை என்பதற்கு சேர இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிர்வாகம் அவ்விடத்திலே எம்பார் காட்டக்கூடிய நிர்வாகம். அதே போல மிக்க இறைநிலைன்னு மறுபடியும் எம்பெருமானுடைய குணத்துக்கு சேரவே மற்றொரு நிர்வாகத்தையும் எடுத்து காட்டுகிறார் அவ்விடத்தில். அது 4ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழி. இந்த 4ஆம் பத்தில் 3ஆம் திருவாய்மொழி கோவவாயாள் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய் மதில்லங்கை கோவவிய சிலை குனித்தாய் என்று தொடங்கக்கூடிய அத்தியாச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழிக்கு கீழே அவ்விடத்தில் அதுவும் தாயார் பாசுரமாக அமைந்தது. அதுவும் 4ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி பாலனாய் ஏழ்வகுண்டு பரிவின்னி ஆடிலை அன்னவசம் செய்யும் துழாய் தன்னந்துழாய் தாளனை மேலணி தன்னந்துழாய் என்றே நாள் நான் என்ற விடத்தில் எம்பெருமான் அந்த காலத்தில் ஆளிலையிலே கிடந்தானே,
அவனுடைய திருவடித்தாமரிலே இருந்த திருத்துழாய் அது வேணும். பராங்குஷனாகி ஆசைப்படுறான். என் பெண் பிள்ளை இதெல்லாம் ஆசைப்படுறான்னா. எம்பெருமான் அந்த காலத்தில் அவனுடைய திருவடியிலே இருந்த திருத்துழாய் எப்போ? இப்போ இருக்கிறது வேண்டாம். இப்போ பெரிய பெருமாள் திருத்துழாய் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம். எம்பெருமான் ஆலிலையிலே லோகத்தை எல்லாம் உண்டு தன் வயிற்றிலே வைத்து சயனித்திருந்தானே, அந்த திருவடியில இருந்த திருத்துழாய் அதை ஆசைப்படுற ஆழ்வார். இப்படி எதோ காலத்தில் இருந்த அந்த விற்த்தாந்தங்கள், அதுலேயும் முக்கியமாக அவன் திருவடியில் இருக்கிற திருத்துழாய். அவன் அடியார்களுக்காகத்தானே திருவடியிலே திருத்துழாயை வைத்து கொண்டிருக்கிறான். தோளின மேலும் நன் மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மா என்று திருவடியிலே திருத்துழாய் வைத்துக் கொண்டிருப்பதே அடியார்களுக்காக. அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவடி தாமரில் இருக்கக்கூடிய திருத்துழாய் இருக்க, அதை ஆசைப்படுறா என்னுடைய பெண் பிள்ளை. அதுவும் எங்கன்னா அர்ச்சாவதாரத்தில் இல்லை, எல்லாம் முடிஞ்சு போன அவதாரங்கள், ராமகிருஷ்ணாத அவதாரங்கள். அந்த அவதாரங்களில் இருக்கக்கூடிய திருத்துழாய் வேணும் வேணும்னு என்னுடைய பெண் பிள்ளை ஆசைப்படுறாள் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் எங்கே போகிறது? பெருமான் அதெல்லாம் முடிஞ்சு போயாச்சு. முடிஞ்சு போனதை போய் இப்போ கேட்டால் எங்கே போய் கொடுக்க முடியுமா? அது ஒரு நாளும் கொடுக்க முடியாது. பார்த்தான் எம்பெருமான், பார்த்தான் என்னடா இது எதையோ ஒன்று ஆசைப்பட்டா இப்போ இருக்கிறது எதையாவது கேட்டால் கொடுக்கறதுக்கு பார்க்கலாம். எந்த காலத்துலேயோ நடந்தது அதெல்லாம் போய் இந்த பெண் பிள்ளை ஆசைப்படுறான்னா எதை கொடுக்கறது என்று பார்த்தான். பார்த்து எம்பெருமான் ஆனால் ரொம்ப சாமர்த்தியசாலி, அவனுக்கான எப்படியாவது இவளுடைய மனசை மாற்ற வேண்டும் என்று பார்த்தான். அதனாலே அவ்விடத்தில் 4ஆம் பத்திலே 3ஆம் திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியிலே தொடக்கத்தில் 3 விதமான நிர்வாகங்கள் காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். அதில் ஒன்று எம்பார் காட்டக்கூடிய நிர்வாகம். அதுதான் இப்பொழுது நாம் இங்கே தெரிவிக்க வேண்டிய விஷயம். எம்பார் அவ்விடத்தில் ஆச்சரியமாக ஒரு நிர்வாகம் காட்டுகிறார். அவ்விடத்தில் இந்த இடத்துல தெரிவித்தார், இவர் சில குழந்தைகள்லாம் இவைகளெல்லாம் எனக்கு அம்புலி அம்மானை பிடித்து கொடு அப்படின்னு கேட்கும். குழந்தைகள் என்ன பண்ணால் சந்தா மாமா அப்படின்னு நிலாவை காட்டுற மூலியம் அதை காட்டி அவ்விடத்தில் அந்த காட்டி சோறு ஊட்டுவதுன்னு அது உண்டு. குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்தில் என்னென்னா இதை போல் ஆகாயத்தில் சாயந்தரம் ஆச்சுன்னா ஆகாயத்தில் நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது, இதெல்லாம் இப்படியே வாழ்க்கை ஏதாவது விளையாட்டு காட்டி சோறு ஊட்டுறது அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் இது ஒன்று தான். இதை ஒன்று அதை காட்டினா தான் அது சாப்பிடும், இல்லைன்னா ஒன்றும் இந்த அதாவது என்ன செல்ஃபோன் இது ஒன்று தான்ண்ணா, அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு பிறந்ததுலேருந்து அதோடைய போகிற காலத்தை பார்த்தா எம்பெருமான் சங்க சக்கரத்தோட வந்து கண்ணபிரான் பிறந்தானே, அதே போல் இத்தோட வந்து பிறக்கும் போல இருக்கு. காலங்கோர் போக்கில் எல்லாம் கையில் எல்லாம் வாளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த குலத்துக்கு சேர வாளுக்குன்னு ஒரு செல்ஃபோனோட வந்து பிறக்கும் போல இருக்கு. அப்படி போகிற காலத்தை பார்த்தா அப்படி தான் இருக்கு. அதனால் இது இல்லைன்னா ஒன்றுமே ஓட மாட்டேங்கிறது, யாருக்குமே ஒன்றும் ஓட மாட்டேங்கிறது. குழந்தைகள் இதை போட்டால் தான் எவ்வளோ தெரிஞ்சுக்கிறது அதுங்க இதை வச்சு. ஆக இப்படி காலம் மாறிவிட்டது. இதை கொண்டு தான் எல்லாம் சோறு ஊட்டுறா, எல்லாம் அன்னபானாதிகள் எல்லாம் இதான் இந்த குழந்தைகளுக்கு என்று பார்க்கிறோம். ஆக அந்த காலத்தில் எல்லாம் சந்திரனை காட்டி சோறு ஊட்டுவது என்பது ஒன்று உண்டு. அப்போ அதை காட்டி சோறு ஊட்டினால் குழந்தைகள் என்ன பண்ணும், அது வேணும் வேணும் என்று அதை கேட்கும். ஆனால் ரொம்ப அழகாக இருக்கான சந்திரன். சந்திரன் வேண்டும் வேண்டும்னு கேட்டால் அவனை அம்புலி அம்மான் என்று அம்புலி மாமான்னு சொல்கிறோம். இந்த அம்புலி அம்மான்னு தெரிவிக்கும். இந்த அம்புலி அம்மான் வேணும் என்று கேட்டால் அப்போ குழந்தைகளுடைய மனசை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறான்னா, தாயானவள் இருக்காளே தேங்காய் இருக்கே, அந்த தேங்காயை அறையாக உடைச்சா அது பாதி வந்து சந்திரனை போல இருக்கலையோ, நல்ல வெள்ளை நிறத்தில் இடத்துல தேங்காய் இருக்கலையோ, அந்த தேங்காயை காட்டுறது, காட்டி இதாண்டா சந்திரன் வேற ஒன்றும் இல்லை இதை வச்சுக்கோ அப்படின்னு அதை கொடுக்கறது. கொடுத்தா அந்த குழந்தை இருக்கே, ஓ எனக்கு அம்புலி மாமா கிடச்சி விட்டான், சந்திரன் கிடச்சி என்று அது ஆனந்த கூத்தாள். அதே போலத்தான் இவ்விடத்துல எம்பெருமான் அவன் பார்த்து ஏதோ ஒரு காலத்தில் நடந்த விருத்தாந்தத்தில் ஈடுபட்டு அந்த திருவடியில் இருக்கக்கூடிய திருத்துழாயை இந்த பெண் பிள்ளை ஆசைப்பட்டால் அதை எப்படி கொடுப்பது? அதை ஒரு நாளும் கொடுக்க முடியாது, அது காலம் மீறி போய்விட்டது, அதை எப்படி கொடுப்பது என்று நினைத்து எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, இவ்விடத்துல நடந்த விருத்தாந்தங்கள் அதையெல்லாம் காட்டினான் ஆழ்வார். அதையெல்லாம் காட்டி இவ்விடத்துல ஆழ்வாரை இவ்விடத்துல நன்றாக தெளிவாக இருக்கும்படியாக செய்தான் என்று ஆச்சரியமாக எம்பார் தெரிவிக்கிறார். அதனால்தான் கோவவாயாள் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய் மதிலிலங்கை கோவிய சிலை குனித்தாய் என்று அவ்விடத்துல எம்பெருமான் இருக்கானே, அந்த நப்பின்னை பிராட்டி அவளை கைப்பிடிக்க வேண்டும்னு அந்த ரிஷபங்களை அடக்கினதென்ன, அதே போல சீதா விராட்டிக்காக அவ்விடத்துல அந்த அரக்கர்களை எல்லாம் கொன்று அவர்களை சீதா விராட்டி கைப்பற்றினதென்ன, இந்த விற்த்தாந்தங்களை எல்லாம் காட்டி எம்பெருமான் அவனுக்கு ஆழ்வாரிடத்துல ரொம்ப ஈடுபாடு. அந்த ஈடுபாட்டின் காரணத்தாலேயோ ஆழ்வார் இப்படி அழறாரே பாவம்,
போலே துடித்து போய் தம்மாலே பாட முடியாமல் தாயார் பாவனையிலே இப்படி பாடுகிறாளே, இவ்விடத்திலே இந்த பெண் பிள்ளையானவள் இப்படி துடித்து போனாளே என்று கொண்ட எம்பெருமான் அவனுடைய இரக்க குணத்தாலே அவ்விடத்திலே அவன் செய்த காரியம் என்ன, ஆழ்வாரை சமாதானப்படுத்தும்படியாக அந்த காலத்தில் நடந்ததையெல்லாம் காட்டி, அந்த திருத்துழாய் அதை கொடுக்க முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக அந்த காலத்தில் நடந்த விற்த்தாந்தத்தை எல்லாம் காட்டி ஆழ்வார் சமாதானம் அடையும்படியாக செய்தான். இது எம்பெருமானுடைய நிலைனா. அதை அற்புதமாக தெரிவிக்கிறார் இடத்துல எம்பார் இந்த 2 நிர்வாகங்கள் மூலமாக. இதனாலே அவனுடைய குணம் இருக்கே, அந்த உயர்ந்த குணம் அதைத்தான் காட்டுகிறார். அதான் மிக்க இறைநிலை. எம்பெருமானுடைய நிலையினருக்கு அவனுடைய குணத்துக்கு சேர இருக்கக்கூடியது. அதற்கு சேர ஆச்சரியமாக 2 நிர்வாகங்கள் அதை பார்க்கிறோம் இவ்விடத்திலே. மிக்க இறைநிலையும் மெய்யாம் உயிர்நிலையும், அடுத்தபடியாக உயிர் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுடைய நிலை என்ன, அதை அற்புதமாக 2 நிர்வாகங்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார் இவ்விடத்திலே எம்பார். அதில் ஆச்சரியமாக காட்டுகிறார் இவ்விடத்திலே. அதில் முதல்ல 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி. 4ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு ஆனந்த அனுபவம். ஆழ்வாருக்கு ஆனந்தமாக அனுபவம் சென்றது. வீத்திருந்து 7 வகும் தனிக்கோள் செல்ல வீவிழ்ச்சி ஆத்தல் மிக்காள் அம்மானை வெம்மா பிளந்தான் தன்னை போத்தி என்னே கைகளார் என்று தொடங்கிய விடத்தில் எம்பெருமான் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நிலையை காட்டினான் ஆழ்வார். இது 4ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழி, வீத்திருந்து என்கிற திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே அந்த நிலையை காட்டினார் விடத்தில். காட்டின உடனே ஆழ்வாரும் ஆனந்தமாக அனுபவித்தார். விடத்தில் எம்பெருமானுக்கு தனியாக மங்களாசாசனம் செய்தார். போற்றி என்னே கைகளாரான்னு போற்றி போற்றின்னு எம்பெருமான் இருக்கக்கூடிய நிலைக்கு மங்களாசாசனம் பண்ணினார் ஆழ்வார். அதை பண்ணி முடித்தார். நன்னா ஆனந்தமாக சென்றது அந்த திருவாய்மொழி. 4ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழி முடிந்தது. திருவாய்மொழி முடிந்தது. திருவாய்மொழி முடிந்த உடனே திடீர்னு ஒரே துக்கம் ஆழ்வாருக்கு. திடீர்னு ஒரே துக்கத்துக்கு போய் இடத்துல ஒன்றுமே பாடவே முடியல, அப்படியே மயங்கி விழுந்துட்டார் ஆழ்வார். என்னடா இது, ஏன் இப்படி ஆனார் ஆழ்வார்? இவ்வளோ ஆனந்தமாக பாடின்னு இருந்தாரு, திடீர்னு ஏன் இந்த துக்கம் வந்தது என்று அந்த காலத்தில் சில பேர் எம்பார் இடத்துல போய் கேட்டார். எம்பார் இடத்துல கேட்ட உடனே எம்பார் தெரிவித்தார், இது என்னது ஆழ்வார் இப்படி துக்கப்படுறதுக்கெல்லாம் எங்கிட்ட ஏன் வந்து கேட்குறா இல்லையா, ஆழ்வார்கிட்ட போய் கேளுங்க. எங்கிட்ட கேட்டால் நான் என்ன சொல்கிறது, ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா. ஆழ்வார் இப்படி தான் திடீர்னு அவருக்கார நன்னா தெளிந்து ஆனந்தமாக பாசுரம் பாடுவார், இல்லைன்னா திடீர்னு மயங்கி போடுவார். என்னிடத்துல கேட்டால் நான் என்னன்னு சொல்கிறது. ஆச்சரியமாக அந்த இடத்துல ஒன்று தெரிவித்தார் என்பார். மோர் உள்ளதனையும் சோரேயோ என்பார் தெரிவித்த ஆச்சரியமான வார்த்தை. மோர் உள்ளதனையும் சோரேயோ, மோர் இருக்கிற பரியந்தம் சோறுா என்று ஒன்றை தெரிவிக்கிறார். என்ன அர்த்தம்? ஒருத்தர் வந்தார், ஒரு சுவாமி வந்தார், ஒரு கிரகத்துக்கு வந்தார். அவர் வந்தவர் இருக்காரு, அவர் இடத்துல கொஞ்சம் அரிசி இருந்தது. அந்த அரிசியை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கிரகத்தில் கொடுத்தார். அந்த கிரகத்து மாமிகிட்ட கொடுத்து, மாமி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, எனக்கு கொஞ்சம் இதை சோறாக்கி கொடுங்களேன் என்று தெரிவித்து அவ்விடத்தில் அந்த அரிசியை கொடுத்தார். கொடுத்த உடனே இவளும் பார்த்தா, சரி ஐயோ பாவம் யாரோ ஒருத்தர் வந்திருக்கார், பாவம் நம்ம பிரசாதம் கொடுப்போம் அப்படின்ட்டு போனால் அடுப்பை மூட்டினா அவ்விடத்தில் போட்டால் எல்லாம் பண்ணி கொடுத்தார். கொடுத்த உடனே அவள் கொடுக்கும்போதே ஒன்று தெரிவித்தாள், இதோ பாரும் இங்கே வேறு ஒன்றும் இல்லை, பண்ணினதெல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் கார்த்தால பண்ணியிருந்ததெல்லாம் நீ மத்தியானம் வந்திருக்கீர், எல்லாம் ஆயிடுத்து, மற்ற வஞ்சனங்கள் எதுவும் கிடையாது இடத்துல, ஏதோ பிரசாதம் கொடுத்தீர், அதனால் நான் வேணா பிரசாதத்தை பண்ணி தரேன். இல்லை அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை, என்கிட்ட மோர் இருக்குன்னார். அப்படியா, சரி நான் மோரில் கலந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி ஆட்ட ஒன்று பிரசாதத்தை பண்ணி கொடுத்தா. பண்ணி கொடுத்த உடனே முதல்ல 2 கரண்டி பிரசாதத்தை போட்ட உடனே மோரை விட்டார், சாப்பிட்டார். சாப்பிட்டு முடிச்சுட்டு மோர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பிரசாதம் சாதிக்கணும். 2வது தடவை போட்டால் அடுத்தபடியாக மோரை விட்டார், சாப்பிட்டார். திருப்பி அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் பிரசாதம் போடுங்க. 3வது தடவையும் போட்டாச்சு. அப்போவும் மோரை விட்டு சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் பிரசாதம் போடுங்க, மோர் இருக்குன்னு. அநியாயமாக இருக்குது, உம்முடைய மோர் இருக்குன்னு நான் பிரசாதம் போட்டுட்டே இருக்க முடியுமா? நீர் கொடுத்தா அரிசிக்கு பிரசாதம் சரியா, இதுக்கு மேலே நான் எங்கே போகிறது பிரசாதத்துக்கு என்று அவள் தெரிவித்தார். நாளே மோர் இருக்கிற பரியந்தம் சோறு என்று ஒன்று சொல்வது உண்டு. என்னிடத்துல மோர் இருக்குன்னு நீ சோரை கொண்டானா எங்கிருந்து கொண்டு வருது? அதே போலத்தான் இவ்விடத்துல ஆழ்வானுடைய பாவனைகள்லாம் நாம் அர்த்தம் சொல்லிகிட்டே போக முடியுமா? அவர் எப்போ ஆனந்தமாக பாடுறார், எப்போ மோகிச்சு கீழே விடுறார், இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியுமா? ஒன்றும் சொல்ல முடியாது என்று அசங்கதிரேவ சங்கதி என்று ஆச்சரியமாக ஒன்று தெரிவித்தார் என்பார். அசங்கதி தான் சங்கதி என்றால் இதுக்கு சங்கத்தியே சொல்ல முடியாது. சங்கத்தின்னு சொன்னால் தொடர்பு. கீழ் திருவாய்மொழி ஆனந்தமாக சென்றது 4ஆம் பத்தில் 5ஆம் திருவாய்மொழி, அதற்கும் 4ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி, அதற்கும் சங்கதி சொல்லுவது, தொடர்பு சொல்வது என்று சொன்னால் சங்கதி சொல்ல முடியாது, அசங்கதி. அவ்வளோதான், ஒன்றும் சங்கதி இடத்துல சொல்ல முடியாது என்று எம்பார் தெரிவித்தார்னு ஆச்சரியமான நிர்வாகம் அவ்விடத்துல. இதனாலே சொல்லப்பட்டது என்ன?
என்றால் இவ்விடத்துல ஆழ்வார் இருக்காரே, அந்த ஜீவாத்மா தத்துவம் இருக்கே, ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய ஜீவாத்மா எம்பெருமான் விஷயத்துல அப்படி ஈடுபடுகிறார். அப்படி ஈடுபடும் காலத்திலே என்ன ஏற்படுறது, அந்த பக்தி பெருக்காலே ஆழ்வாருக்கு திடீர்னு அப்படியே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார் ஆழ்வார் என்று பார்க்கிறோம். அதுதான் 4ஆம் திருவாய்மொழிக்கே விஷயம். தீர்ப்பார யாமினி எங்கனம் நாடுது மன்னவி ஓட்பாடு புண்ணுதல் உத்தனோ இது தேறினோம்னு தொடங்கக்கூடிய அத்தியுதமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் மயங்கி கிடந்து கடைசியில இவ்விடத்துல யாரோ ஒரு கட்டு வீச்சு அவளே வந்து விடுறா. இவ்விடத்துல பார்த்து இவளுக்கு ஏதோ ஒரு இதர தேவத்தை ஸ்பர்ஷம் இருக்கு என்றெல்லாம் சொல்ல, பிற்பாடு கடைசியிலே சகி வெறி விளக்கி என்று சகி தோழியானவள் அவள் திருத்தாயார் இடத்துல அதெல்லாம் கிடையாது, எம்பெருமான் அவனாலே ஏற்பட்டது இது என்று மாயன் தமரடி நீர் கொண்டு என்று எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்களுடைய பாததூளியை கொண்டு இவள் மேலே பூசினால் இவள் தன்னடையே எழுந்திருப்பாள்னா மயங்கினதெல்லாம் போயிடும் என்று தெரிவித்து, அதற்கு மேலே அவனுடைய பேரை சொன்னாலே போரும், எம்பெருமானுடைய பேரை சொன்னால் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லாம் நும்மிச்ச சொல்லி நும் தோல் குலைக்கப்பொடு மன்னவீர் மன்ன படுமணவானனை வன் துபராவதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமே என்று தெரிவித்தார். இவ்விடத்திலே தோழியானவர் அவன் எம்பெருமானுடைய வன் துபராவதி மன்னன் என்ற இடத்துல ஆச்சரியமா சுவாமி மணவாள மாமுனிகள் மன்னார்குடியில இருக்கக்கூடிய ராஜகோபாலன் என்று அர்த்தம் காட்டுகிறார் இடத்துல. நாளை அப்படிப்பட்ட அவனுடைய பேரை சொல்ல தன்னிடையே இவள் எழுந்திருப்பள், ஆடுவள் பாடுவள், ஒரு குறையும் கிடையாது என்று தோழியானவள் சொன்னால் அங்கே பார்க்கிறோம். நாளை இது ஆழ்வாருடைய அந்த ஜீவாத்ம ஸ்வரூபம் இருக்கே, அதை அற்புதமாக இவ்விடத்திலே நிரூபித்து காட்டுகிறார் என்பார். ஜீவாத்மானது எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அது துடித்து போக வேண்டும். அது ஆழ்வார் விஷயத்திலே பார்க்கிறோம். நாளே கீழ்த்திருவாய்மொழியில நன்னா அனுபவித்தார், இத்திருவாய்மொழியில மயங்கினார் ஆழ்வார் என்று சொன்னால் என்ன அதில் சொல்லப்பட்டது என்றால் ஆச்சரியமா இவ்விடத்துல இங்கே எம்பார் நிர்வாகம்னு அசங்கதிரேவ சங்கத்தின்னு பார்த்தோமே, அதாவது இதுக்கு சங்கத்தியே சொல்ல முடியாது என்று காட்டப்பட்டது. அதற்கு அற்புதமாக காஞ்சிபுரத்தில் எழுந்தருள் இருந்த கீர்த்திமூர்த்தியாக எழுந்தருள் இருக்கக்கூடிய மகாவித்வான் பிரதிபாதி பயங்கரம் சுவாமி அவர் அற்புதமாக அதற்கு அர்த்தம் காட்டினார். அசங்கதி என்று சொல்வதற்கு என்ன அர்த்தம் என்றால் இதற்கு அர்த்தம் சொல்ல முடியாதுன்னு எடுத்தார். அன்று எம்பார் அதற்குள்ளே அடக்கி விட்டார். எதை அடக்கி காட்டினார்னா அசங்கத்தினா எம்பெருமான் சங்கத்தினா சேரலைன்னு அர்த்தம். எம்பெருமான் சேராதபடினாலே எம்பெருமான் விட்டு பிரிந்தான். கீழ்த்திருவாய்மொழியிலே பரமபத அனுபவம் ஆச்சரியமா சென்றது ஆழ்வாருக்கு, அதை காட்டினான். இப்பொழுது திடீர்னு மறைஞ்சு போயிட்டான் எம்பெருமான். அதனாலே அவன் மறைந்தானே, மறைந்தபடினாலே இவ்விடத்திலே துக்கம் தன்னடையே வந்து சேர்ந்தது. அதனாலே மயங்கினாள் இப்பெண் பிள்ளை என்று எம்பார் தெரிவிக்கிறார்னு காஞ்சி சுவாமி அற்புதமாக எடுத்து காட்டுகிறார் தம்முடைய திவ்யார்த்த தீபிகை உரையில். அதனாலே அசங்கதி தான் சங்கதி இவ்விடத்திலே. அதாவது என்ன, எம்பெருமான் கலக்கவில்லை, அவன் ஆனந்தமா அனுபவத்தை கொடுத்தான் கீழ்த்திருவாய்மொழியில. அந்த அனுபவம் போயிற்று. அவன் ஏன் அந்த அனுபவத்தை போக்கினான்னா இவர் தரிக்கணுமே, இல்லைன்னா இவருக்கு பிராணமே போயிடும். அனுபவிச்சு என்ன ஆகும் அப்படின்னா பிராணம் போயிடும். அது இல்லைன்னா என்ன ஏற்படும்னா உடனே என்ன பரமபத்துக்கு ஆஷன் போனுவார். திறந்த திருவாய்மொழி பரமபதத்தை அனுபவம். பெருமான் பரமபதத்தை காட்டி கொடுக்கிறான், அதற்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார் ஆழ்வார். அப்படி மங்களாசாசனம் பண்ணின உடனே என்ன ஆகும், உடனே ஆழ்வார் உடனே எனக்கு பரமபதத்தை கொடுனுவார். இப்போதான் 4ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழி ஆயிருக்கு, மேலே இன்னும் 6 பத்து பாடணும். அவ்வளோ இருக்கும் காலத்தில் இவரை எப்படி ஆக்ஷன் போடுது? அதனால என் பெருமான் என்ன பண்ணுறான்னா உடனே பிரிஞ்சு போயிட்டான். சரி வேண்டாண்ணா இவருக்கு அனுபவம் போகும் என்று பிரிந்த நிலையிலே ஆழ்வார் மயங்கினார். மயங்கினபடினாலே அவதரித்து தான் அடுத்த திருவாய்மொழி. அதனாலே அசங்கத்தினா எம்பெருமான் விட்டு பிரிந்தால் தரிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்படுறதே இந்த ஆத்மாவுக்கு. அதைத்தான் ஆச்சரியமாக இவ்விடத்திலே மெய்யாம் உயிர்நிலை என்பதற்கு சேர ஆழ்வாருடைய ஆத்மான்னு சொன்னால் இப்படிதான் இருக்குங்க. அது துடித்து போகக்கூடியது ஒன்று எம்பெருமானை விட்டு பிரிந்தால் என்கிறார். அற்புதமான அர்த்தத்தை பார்க்கிறோம் இவ்விடத்துல. அதை காட்டினார் இவ்விடத்துல. அதற்கு மேலே இவ்விடத்துல ஜீவாத்ம ஸ்வரூபம் அது எப்படிப்பட்டதுன்னு அதை தெரிவிப்பதற்காகவே ஒரு தனிப்பட்ட திருவாய்மொழி. அது 8ஆம் பத்தில் 8ஆம் திருவாய்மொழி. கண்கள் சிவந்து பெரியவாய் வாயும் சிவந்து கணிந்து உள்ளே வெண்பலகு சுடரிலகு விலக மகரகுண்டலத்தான் என்று தொடங்கக்கூடிய அத்தியாச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலையும் எம்பார் நிர்வாகம் காட்டும் காலத்தில் இவ்விடத்துல முதல்ல 5 பாசுரங்கள், அதாவது முதல்ல 4 பாசுரங்கள், 4 பாசுரங்கள் இவ்விடத்துல ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்றதுன்னு காட்டினார். அந்த 4 பாசுரங்கள் எப்படி ஜீவாத்ம ஸ்வரூபத்தை சொல்றதுன்னா சரீரத்தோட கூடின ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கிறது, ஜீவாத்மா எம்பெருமானுக்கு பிரகாரமாக இருக்கிறது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அது எந்த சரீரமாக இருந்தாலும் சரி,
எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு ஷரீரமாக பிரகாரமாக இருக்கிறது. எம்பெருமான் ஜீவாத்மாவுக்கு ஆத்மாவாக இருக்கிறான் அவன் என்பது வேதாந்தம் காட்டக்கூடிய விஷயம். சா ஆத்மா அங்கான்யா தேவதா என்று அவன்தான் அந்தராத்மாவாக ஆத்மாவுக்கும் ஆத்மாவாக இருக்கிறான். இந்த ஆத்மா அவனுக்கு ஷரீரமாக இருக்கிறது என்று கீழே 4 பாசுரம் இருக்க. அதில் அந்த 4 பாசுரத்தில் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு ஷரீரத்தையா சேஷம் பிரகாரத்தையா சேஷமாக இருக்கிற ஷரீரமானது போல அடிமையாக இருக்கிறது விடத்தில் இந்த ஜீவாத்மா எம்பெருமானுக்கு என்று ஷரீராத்ம பாவத்தை இட்டு காட்டுகிறார் என்று முதல் 4 பாசுரத்துக்கு அர்த்தம் நிர்வகித்து போந்தார்கள் பூர்வர்கள். அதில் எம்பார் காட்டுகிறார் இந்த 4 பாசுரத்துக்கு இந்த அர்த்தம். அதற்கு மேலே 5ஆம் பாசுரத்திலிருந்து 8ஆம் பாசுரம் பரியந்தம் ஆத்மாவை பிரித்து அதற்குண்டான தன்மைகளை தெரிவிக்கிறார் ஆழ்வார்னு ஆச்சரியமா எம்பார் நிர்வகித்து போருவர் இடத்துல அர்த்தத்தை. அதாவது பிரித்து சொல்றதுன்னா என்ன அப்படின்னா, இந்த வஸ்திரம் இருக்கு, இந்த வஸ்திரம் இந்த வேஷ்டிக்கு வெள்ளைங்கிறது நிறமா இருக்கு. இந்த வெள்ளையும் இந்த வஸ்திரத்தையும் இதை ரெண்டையும் பிரிக்க முடியுமானா அது எப்பொழுதும் கூடியே இருக்கு. சுவாமி சில பேர் வஸ்திரம் ஒரே அழுக்கா இருக்கே சுவாமி, அப்போது வெள்ளையை போயிடுறது அப்படி கேட்க வேண்டாம். வேஷ்டினா பொதுவாக அது வெள்ளை நிறத்திலே கூடினது என்று சொன்னால் அப்பொழுது பட்டத்துக்கும் சௌக்கியத்துக்கும், சௌக்கியம்னு சொன்னால் இடத்துல வெள்ளை நிறம், இந்த பட்டம்னு சொன்னால் இந்த வஸ்திரம், இந்த வஸ்திரத்தும் இந்த வெள்ளை நிறம் இருக்கே அது எப்பொழுதும் சேர்ந்தே இருக்கிறது. சேர்ந்தே இருக்கும் காலத்தில் வஸ்திரத்துக்குண்டான தன்மை என்ன, வெள்ளை நிறத்துக்குண்டான தன்மை என்ன என்று பிரித்து கேட்டால் சொல்லும்படியா இருக்கணும் இல்லையோ. அப்படித்தான் இங்கே இது ரெண்டும் சேர்ந்தே இருக்கும் காலத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய நிலையிலே 4 பாசுரங்கள், முதல் 4 பாசுரங்கள் ஆழ்வார் அருளி செய்கிறார். கண்கள் சிவந்து என்கிற திருவாய்மொழியில் 8ஆம் பத்திலே 8ஆம் திருவாய்மொழியில் முதல் 4 பாசுரத்தாலே சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை எம்பெருமானோட இந்த ஜீவாத்மா சேர்ந்தே இருக்கிறது, அவனுக்கு சரீரமாக இருக்கிறது என்கிற நிலையிலே 4 பாசுரம். அப்புறம் என்ன பண்றாருன்னா 4 பாசுரத்தில் ஆழ்வார் பிரித்து தெரிவிக்கிறார். ஆத்மாவுக்கு மட்டும் உண்டான தன்மை என்ன என்பதை தெரிவிக்கிறார். அவன் ஞானாகாரனா இருக்கான், ஞான குணகனா இருக்கான், ஞானத்தாலே ஆனவன், அவனுக்கு ஸ்வபாவம் அதுவும் ஞானமா இருக்கு, அதற்கு மேலே எம்பெருமானுக்கே அடிமையாக இருக்கிறான் இந்த ஜீவாத்மா இத்தியாதியான விஷயங்களை பிரித்து காட்டுகிறார் மேலே ஆழ்வார்னு அத்தியுதமாக எம்பார்னுடைய நிர்வாகம். ஆக இந்த நிர்வாகமும் எதற்கு சேர அமைந்ததுன்னா மிக்க அந்த மெய்யாம் உயிர்நிலை என்று சொல்லக்கூடிய ஜீவாத்ம தன்மை இருக்கு, அதற்கு சேர அமைந்தது தான் இந்த 2 நிர்வாகங்கள். ஒன்று தீர்ப்பாரையாமினிலே மயங்கி கிடந்த விருத்தாந்தம், மற்றொன்று கண்கள் சிவந்து பெரியவா என்கிற இத்திருவாய்மொழியிலே 4 பாசுரம் 4 பாசுரம்னு 2ஆக பிரித்த விடத்தில் நிர்வாகம் காட்டுகிறார் ஆச்சரியமா என்பார். இது ஜீவாத்ம தத்துவத்துக்கு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய 2 நிர்வாகங்கள். அதற்கு மேலே இடத்துல மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறி என்றால் தக்க நெறினா நெறி நெறினா உபாயம். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்குண்டான வழி அதுதான் நெறி. இந்த உபாயம் வழி என்று சொல்லக்கூடியது அது எப்படி இருக்கு, தகுந்ததா இருக்கணும். ஜீவாத்மாவுக்கு தகுந்த உபாயம் வழியாக இருக்கணும். எத்தனையோ உபாயங்கள் கீதாச்சாரியன் நிறைய உபதேசிக்கிறான். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், திருமால் எடுக்கை, திருவிளக்கெரிக்கை, திவதேசவாசம், திருநாம சங்கீர்த்தனம் என்றெல்லாம் பலபடியாக உபாயங்களை உபதேசிக்கிறான் கீதாச்சாரியன் ஸ்ரீ கீதையில். ஆனால் அதெல்லாம் ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு தகுந்ததா என்று ஆராய்ந்து பார்த்தால் அதெல்லாம் தகுந்தது இல்லை. எது தகுந்தது? எம்பெருமானே வழி, அவன்தான் அடைவதற்கு வழி என்று உபாயம் அவனே என்று இருப்பதற்கே அதுதான் தகுந்தது. அதனால்தான் கீதாச்சாரியன் எல்லாத்தையும் கழிச்சு கடைசியிலே சர்வதர்மான் பரித்தேஜான்ற சரமஸ்லோகத்தை உபதேசித்தான். 18ஆம் அத்தியாயத்திலே 66வது ஸ்லோகமாக அமைந்தது அதுன்னு பார்க்கிறோம். அதனாலே தகுந்த வழி எது எம்பெருமானை அடைவதற்கு ஜீவாத்ம ஸ்வரூபத்துக்கு மிகவும் சேர்ந்தது என்று சொன்னால் அதுதான் தக்க நெறி. அந்த தகுந்த வழி என்ன, தகுந்த நெறி என்னன்னா ஆழ்வார் அதை அற்புதமாக காட்டுகிறார். அதற்கு சேர எம்பார்னுடைய நிர்வாகங்கள் 2 நிர்வாகம். தகுந்த வழி எது, எம்பெருமான் தான் உபாயம், அவனுடைய திருவடித்தாமர்களை பற்றுவதற்கு அதுதான் அவனை அடைவதற்கு மிகவும் சேர்ந்தது, தகுந்த வழியாக இருக்கக்கூடியது. என்ன, ஜீவாத்மா அவன் கையே எதிர்பார்த்திருக்க வேண்டும், அவனே ரக்ஷகன்னு அவன் கையை எதிர்பார்த்திருக்க வேண்டுமே தவிர நம்மை நாம் ரட்சித்துக் கொள்வதிலே ஒரு நாளும் நம்முடைய கையை வைக்கக்கூடாது.
அவனுக்கு பரதந்திரப்பட்டது இந்த ஜீவாத்மா, அவனுடைய சொத்து இந்த ஜீவாத்மா. சொத்துன்னு சொன்னால் சுவாமி தான் சொத்தை ரட்சிக்கணுமே தவிர சொத்தானது தன்னைத்தானே ஒரு நாளும் ரட்சித்துக் கொள்வதற்கு யோக்கியத்தை கிடையாது. அதனாலே பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் இதர உபாயங்களை எல்லாம் விட்டு, அதாவது கர்மஜான பக்தி யோகங்கள் முதலிய உபாயங்களை எல்லாம் விட்டு எம்பெருமானையே உபாயமாக பற்றினார்கள். அதுதான் ஆழ்வார்களுடைய சித்தாந்தமும் கூட, அதுதான் கீதாச்சாரியனுடைய அபிப்பிராயம் கூட, அதுதான் வேதமும் காட்டக்கூடிய உண்மை பொருள். அதனாலே எம்பெருமானை அடைவதற்கு அவனே வழி என்பதற்கு சேர ஆச்சரியமா 2 நிர்வாகங்கள் காட்டுகிறார் இடத்துல. அதுல முதல்ல 2ஆம் திருவாய்மொழி, முதல் 10 2ஆம் திருவாய்மொழி, வீடுமின் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்வினே என்பதற்கு அவ்விடத்துல ஆச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை காட்டும் காலத்தில் ஆழ்வார் முதல் 10 முதல் திருவாய்மொழி அனுகிரகித்தார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனம் என்று அறப்பெரியவனாக இருக்கிறான் எம்பெருமான் என்று அவனுடைய பெருமையை பேசினார் ஆழ்வார் விடத்தில். அது முதல் திருவாய்மொழிக்குண்டான விஷயம் முதல் 10. நாளை அறப்பெரியவன் என்பதை காட்டினார். அடுத்தபடியாக அப்படிப்பட்ட அந்த பெரியவன் இருக்கானே அவனையே பற்ற வேண்டும் என்பது 2ஆம் திருவாய்மொழியிலே காட்டப்பட்ட விஷயம். முதல் 10 2ஆம் திருவாய்மொழி, வீடு மின்முத்தவும் வீடு செய்து முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே என்று அவனையே பற்றுங்கோள் என்று இடத்துல 2ஆம் திருவாய்மொழியிலே காட்டினார். இதில் காட்டும் காலத்தில், இந்த காலத்தில் எம்பெருமானார் அவருடைய கோஷ்டி அவர் திருவாய்மொழிக்கு அர்த்தம் சொல்லுகிறார் எம்பெருமானார். அதற்கும் முன்பாக எம்பெருமானார் அர்த்தத்தை கேட்கிறார். ஆளவந்தார் பரமாச்சாரியர் அவருடைய 5 சிஷ்யர்களிலே ஒருவாரான திருமாலை ஆண்டான். திருமாலை ஆண்டான் இடத்துல எம்பெருமானார் பகவத் விஷயம், அதாவது திருவாய்மொழிக்கு உண்டான அர்த்த விசேஷங்களை கேட்டு வருகிறார். அப்படி கேட்கும் காலத்தில் இந்த திருவாய்மொழிக்கு பிரபத்தி, அதாவது எம்பெருமானே உபாயம் என்று அவ்விடத்தில் அர்த்தம் நிர்ணயித்து காட்டினார். இப்படித்தான் எங்கள் ஆச்சாரியர் பரமாச்சாரியர் ஆளவந்தார் அர்த்தத்தை நிரூபிப்பர் என்று திருமாலையாண்டான் தெரிவித்தார். எம்பெருமானாரும் அதை கேட்டார். எம்பெருமானாரும் கேட்டு அப்படியே உபதேசம் பண்ணும் காலத்தில் முதல் திருவாய்மொழியிலே எம்பெருமான் அறப்பெரியவன்னு விடத்திலே காட்டப்பட்டது. அடுத்தபடியாக 2ஆம் திருவாய்மொழியிலே விடத்திலே எம்பெருமானையே பற்ற வேண்டும், அதாவது பிரபத்தி என்பதற்கே அதான் உபாயம். அதாவது பிரபத்தின்னு அர்த்தம் எம்பெருமானே வழி என்று அவனுடைய திருவடி தாமரைகளை பற்றுவது, அதுதான் மிகச்சிறந்த வழி என்று விடத்தில் காட்டி போந்தார். எம்பெருமானாரும் இதையே சொல்லிட்டு தான் வந்தார். அப்புறம் அதான பிற்பாடு எம்பாரும் இதை கேட்டார். எம்பெருமானார் இடத்துல கேட்கிறார். கேட்டபடினாலே அவரும் இதே அர்த்தத்தை தான் இடத்துல சொல்லி வந்தார். எல்லோருக்கும் சொல்லும் காலத்தில் இந்த திருவாய்மொழி என்ன சொல்றது அப்படின்னு யாராவது கேட்டால் 2ஆம் திருவாய்மொழி என்பதற்கே அது எம்பெருமானையே பற்றுங்கோள் என்று பிரபத்தியை சொல்லுகிறது என்று தெரிவித்து வந்தார். அப்புறம் எம்பெருமானார் இருக்காரே இங்கிருந்து காஷ்மீரத்துக்கு எழுந்தருளி அந்த இடத்துல போதாயன விருத்தி கிரந்தம்னு பிரம்மசூத்திரத்துக்கு, அதாவது வியாசரால் இயற்றப்பட்டது பிரம்மசூத்திரங்கள். அந்த சூத்திரம் வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சூத்திர ரூபத்திலே சுருக்கமாக வியாசரானவர் எழுதி வைத்தார். அப்படிப்பட்ட வேதவியாசர் எழுதி வைத்த அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு வியாக்கியானம் போதாயனர் என்று சொல்லக்கூடிய மகரிஷி அவர் இட்டிருந்தார். அதை காஷ்மீரத்தில் சென்று எம்பெருமானார் பார்த்தார். பார்த்த பிற்பாடு திரும்பி வந்தார். திரும்பி வந்து ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார் என்று விற்த்தாந்தம் பார்க்கிறோம். ஸ்ரீபாஷ்யம் என்று சொல்லக்கூடியது அது பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான வியாக்கியானம், அது காமெண்ட்ரின்னு சொல்கிறோமே ஆங்கிலத்தில். ஆக பிரம்மசூத்திரத்துக்கு உண்டான வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம்னு பார்க்கிறோம். அப்படி ஸ்ரீபாஷ்யத்தை எழுதின பிற்பாடு எம்பெருமானார் அப்பொழுது இந்த திருவாய்மொழி, இந்த 2ஆம் திருவாய்மொழி வீடு மின்முத்தவும் என்கிற திருவாய்மொழி இருக்கே, இது பக்திபரமாக இருக்கக்கூடியது என்று அர்த்தம் நிர்ணயம் செய்து போந்தார் எம்பெருமானார். ஏன் இந்த பக்திபரமாக ஏன் சொன்னார்? ஏன் இதை பிரபத்தி பரமாக அத்தனை காலம் பிரபத்தி என்று, அதாவது எம்பெருமானை அடைவதற்கு அவனே வழி என்று சொல்லாமல் இவ்விடத்திலே எம்பெருமானிடத்திலே பக்தி பண்ணுங்கோள், எல்லாம் மற்றதெல்லாம் விடுங்கோ, எம்பெருமானிடத்திலே பக்தியை செலுத்துங்கோள் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்று இந்த 2ஆம் திருவாய்மொழிக்கு அர்த்தம்னு காட்டினார். இதை ஏன் இப்படி தெரிவித்தார்? அது ஏன் இப்பொழுது பிரபத்தி பரமாக சொல்லி போந்ததை ஏன் பக்தி பரமாக அப்படி மாற்றி தெரிவித்தார் என்றால், பிரம்மசூத்திரத்தில் முதல் அத்தியாயத்தாலே காரணம் எம்பெருமான் தான், ஜகத்காரணபூதன் எம்பெருமான் என்று இடத்திலே வேதவியாசர் நிரூபிக்கிறார். எம்பெருமான் தான் எல்லாவற்றுக்கும் காரணபூதனாக இருக்கிறான் என்று தெரிவிக்கிறார். அப்படி தெரிவித்தபடினாலே
வேதாந்தம் கேட்கிறது கஷ்டத்தேகா, யாரை நாம் தியானம் பண்ண வேண்டும் என்று கேட்டு அதுவே சமாதானம் தெரிவிக்கிறது. காரணந்து தேயா என்று ஜகத்காரணபூதன் யாரோ அவனைத்தான் நாம் தியானத்துக்கு விஷயமாக கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறது வேதாந்தமாக. அதாவது இங்கே தியானம்னு சொல்லக்கூடியது எதுன்னா ஜகத்காரணபூதன் விஷயத்திலே நாம் பக்தியை செலுத்த வேண்டும் என்பதுதான் விஷயம். அதை வேதவியாசர விடத்துல காட்டுகிறபடினாலே எம்பெருமானார் பார்த்தார். மேலே விடத்துல ஆழ்வார் இருக்காரே பிரபத்தியை பற்றி விபுலமாக மேலே பேசுகிறார். இடத்துல மேலே திருவாய்மொழிகளில் 5ஆம் பத்தில் 7, 8, 9, 10 என்று சொல்லக்கூடிய 4 திருவாய்மொழிகளிலே சரணாகதி பண்ணுகிறார். அதற்கு மேலே தீர்க்க சரணாகத்தின்னு 6ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி உலகமுண்ட பெருவாயா அந்த திருவாய்மொழியிலே பரிபூர்ண சரணாகதி பண்ணுகிறார். அதெல்லாம் சரணாகதி பரமாக அமைந்திருக்கிறது திருவாய்மொழிகள். அதனாலே இந்த திருவாய்மொழியை பக்தி பரமாக நாம் சொல்லுவோம் இதற்கு அர்த்தத்தை என்று அப்படி மாற்றி அமைத்தார் சுவாமி எம்பெருமானார். அதையே திருவுள்ளம்பத்தினார் எம்பார். எம்பாரும் பிற்பாடு அவரும் இதற்கு அர்த்தம் நிர்வகிக்கும் காலத்தில் இந்த வீடுமின் முத்தவும் என்கிற திருவாய்மொழிக்கு அர்த்தம் நிர்வாகம் பண்ணும் காலத்தில் எம்பெருமான் அறப்பெரியவனாக இருக்கான். அது முதல் திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டது, உயர்வர உயர்நலம் என்கிற திருவாய்மொழியிலே. அப்படிப்பட்ட எம்பெருமானிடத்துல பக்தியை செய்யுங்க என்று அவனிடத்துல பக்தினா என்ன பிரீத்தி, எம்பெருமான விஷயத்துல உண்டான விசேஷமான பிரீத்தி தானே பக்தின்னு, வேற ஒன்றும் கிடையாது. இடத்துல சிறியவர்களாகிற நாம் பெரியவனான எம்பெருமானிடத்துல செலுத்தக்கூடிய விசேஷமான ஸ்நேகம் பிரீத்திக்கு பக்தி என்று பெயர். அதனாலே பக்தியை எம்பெருமான் விஷயத்தில் செய்யுங்கோ என்று 2ஆம் திருவாய்மொழிக்கு இப்படி அர்த்தம் நிர்வகிக்கிறார் சுவாமி எம்பார் என்று விடத்திலே பார்க்கிறோம். அதனாலே வீடுமின் முத்தவும் என்கிற திருவாய்மொழியிலே சொல்லப்பட்டது என்னன்னா பக்தி என்று அவ்விடத்துல காட்டுகிறார். ஆச்சரியமா நான் இந்த பக்தின்னு இருக்க, இந்த பக்தின்னு இடத்துக்கும் பக்தி யோகம்னு இடத்துக்கும் நெடுவாசி உண்டு. பிரசங்காத்து அதையும் சேர்த்து தெரிவிக்கிறேன். பக்தி யோகம்னு சொல்லக்கூடியது பக்தியை கொண்டு எம்பெருமானை அடைவது. அதைத்தான் கீதாச்சாரியன் உபதேசிக்கிறான். அந்த பக்தியினது பக்தியை கொண்டு எம்பெருமானே நான் உன்னிடத்துல பக்தியை செலுத்தினேன், அதுக்கு எனக்கு பரமபத்தத்தை கொடு, அதுக்கு பிரயோஜனமா அதற்கு பதிலாக எனக்கு பரமபத்தை கொடு என்று அதை கூலியாக ஆக்குவது, அது பக்தி யோகம். அந்த பக்தி யோகம் இருக்க அது விஷயம் அன்று. ஆழ்வார்களுடையது வெறும் பக்தி. பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் நெடுவாசி உண்டு. பக்தின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா இதை கொண்டு எம்பெருமானை அடைவதோ வேறொன்றோ அடைவதோ கிடையாது. எம்பெருமானிடத்துல பக்தி செலுத்துவது அதுவே பிரயோஜனம், அது ஸ்வயம் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய பக்தி. ஆனால் கீதாச்சாரியன் உபதேசிக்கக்கூடிய பக்தி இருக்கே அது பக்தி யோகம். அதை கொண்டு எம்பெருமானை அடைவது என்பது விடத்திலே விஷயம். அதனால்தான் அந்த பக்தி யோகத்தை தள்ளி என்னையே பற்றுன்னு மேலே காட்டுகிறான் விடத்திலே சரமஸ்லோகத்திலே என்று அர்த்தத்தை பார்க்கிறோம் விடத்திலே. இது மிகவும் முக்கியமான விஷயம்னாலே பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் நெடுவாசி உண்டு. பக்தின்னு சொல்லக்கூடியது ஆழ்வார்கள் எம்பெருமானிடத்திலே வைத்திருக்கக்கூடிய விசேஷமான காதல் பிரீத்தி, அதுதான் பக்தி. அந்த பக்தியைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். ஆழ்வார் ஒரு நாளும் பக்தி யோகத்தை உபதேசிப்பவர் அல்லர். பக்திக்கும் பக்தி யோகத்துக்கும் ஆழ்வாருக்கும் நெடுவாசி. ஒன்றை கொண்டு எம்பெருமானை அடைவது என்பது ஆழ்வார்கள் சித்தாந்தம் அன்று. அவனே உபாயம், வேறு எதுவும் உபாயம் அன்று. கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ எதுவும் வழி அன்று. எம்பெருமானை அடைவதற்கு அவனே வழி என்கிறபடினாலே பக்தியை கொண்டு எம்பெருமானை அடைவது என்பது ஆழ்வார்கள் விஷயம் அன்று. அதனாலே இங்கே சொல்லக்கூடிய பக்தின்றது எப்படி இருக்குன்னா ஆழ்வார் பக்தி பண்ணுகிறார் எம்பெருமான் விஷயத்தில். அது வேற என்ன பண்ண முடியும் எம்பெருமான் விஷயத்தில்? நாளே அவனுடைய பெருமையெல்லாம் அறிந்தார் ஆழ்வார். முதல் திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலன்னு இந்த குணத்தில் ஈடுபட்டார், அவனிடத்திலே பக்தியை செய்கிறார் என்று 2ஆம் திருவாய்மொழிக்கு விஷயம்னு ஆச்சரியமாக விடத்தில் பக்திபரமாக விடத்தில் அர்த்தம் காட்டுகிறார்னு பார்க்கிறோம். நாளே பிரபத்தி தான் சால சிறந்தது, அதான் தக்க நெறி. அவனை அடைவதற்கு எது தகுந்த உபாயம்னா பிரபத்தி. ஆனால் இவ்விடத்தில் பிரபத்தி விஷயமாக மேலே திருவாய்மொழிகள் இருக்கிறபடினாலே எம்பார் இருக்காரே இதை எம்பெருமானார் சொன்ன கிரமத்திலே எம்பாரும் அதற்கு சேர இதை பக்திபரமாக ஆக்கி காட்டினார் என்று ஆச்சரியமான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இடத்துல அது தக்க நெறி என்பதற்கு சேர சொல்லப்படக்கூடிய அற்புதமான விஷயம். அதற்கு மேலே தகுந்தது எதுன்னா மேலே 5ஆம் பத்தில் 10ஆம் திருவாய்மொழி அதில் சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார். பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டிட்டு செய்து போன மாயங்களும் என்று சரணாகதி பண்ணுறார். சரணாகதி தான் அவனை அடைவதற்கு தகுந்த வழி என்பது அதில் 4 திருவாய்மொழியில் சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார். 5ஆம் பத்தில் 7, 8, 9, 10 என்று 109 திருவாய்மொழி.
அடுத்தபடியாக ஆறாவமுதைன்னு திருவாய்மொழி, அதற்கு மேலே மானை நோக்கு நல்லீர்னு திருவாய்மொழி, அதற்கு மேலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் திருவாய்மொழி. இந்த 4 திருவாய்மொழிகளில் ஆழ்வார் சரணாகதி பண்ணுறார். அதில் இந்த பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற திருவாய்மொழிக்கு பலபடியாக அர்த்த நிர்வாகங்கள் செய்து போடுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். அதில் எம்பாரனுடைய நிர்வாகம் அது அத்தியுதமான நிர்வாகம். அவ்விடத்தில் பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற இடத்துல எம்பார இடத்துல அர்த்த நிர்ணயம் பண்ணுகிறார். ஆழ்வார் இருக்காரே கீழே 3 திவதேசங்களில் சரணாகதி பண்ணினார். வானமாமலை என்ன, திருக்குடந்தை என்ன, திருவள்ளவாள் என்கிற மலையாள திவதேசம். இந்த 3 திவதேசங்களில் சரணாகதி பண்ணினார் ஆழ்வார். சரணாகதி பண்ணினா ஒன்றும் பலிக்கலை. எம்பெருமான் முகத்தை காட்டுவணும்னு பார்த்தா ஒன்றும் காட்டலை. பார்த்தார் ஆழ்வார், பார்த்தார், ஒன்றும் பிரயோஜனம் இல்லைனா எம்பெருமான் முகத்தை காட்டவே இல்லை என்கிறபடினாலே பார்த்தார் ஆழ்வார், யோ உன்னை தரித்திருந்து நான் அனுபவிக்க வேண்டுமே எம்பெருமானை என்று நினைத்தார் ஆழ்வார். நினைத்தபடினாலே இவ்விடத்தில் என் கண்கட்கு தின்கொள்ள ஒரு நாள் இவ்விடத்தில் நீ அனுப்பிரயிக்க வேணும், அருளாய் உன் திருவருளே என்று உன்னுடைய திருவருள் இருக்க அது எனக்கு வேண்டும் என்று எம்பெருமானே நான் உன்னை காண வேண்டும், உன்னை நேர பார்க்கணும், பார்த்து உன்னை அனுபவிக்க வேண்டும். அது ஆழ்வார் ஆசைப்படுகிறார். அதற்கு சேரத்தான் கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி பண்ணுகிறார். அவ்விடத்துல பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு இங்கே இருக்கிற எம்பெருமான் இருக்கானே எல்லாம் அர்ச்சாவதாரத்தில் என்னதான் இருந்தாலும் இவா ஒன்றும் இடத்துல பதில் சொல்ல மாட்டேன்றா, ஒன்றும் பேச மாட்டேன்றா. அதனாலே கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி பண்ணுவோன்னு கிருஷ்ணாவதாரத்தில் சரணாகதி பண்ணினார். அப்படி சரணாகதி பண்ணி அவ்விடத்தில் ஆழ்வார் எதை நிரூபித்து காட்டுகிறார்னா எம்பார் அற்புதமாக நிர்வகிக்கிறார். அவ்விடத்தில் எம்பெருமான் விஷயத்தில் எம்பெருமானை உன்னை காண வேண்டும்னா அதற்கு நீ கிருபை செய்ய வேண்டும், எனக்கு கிருபை செய்யக்கூடாதா என்று அங்கே சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார்னு. சரணாகதி என்பதற்கு அது மிகவும் உயர்ந்தது, அதுதான் நாம் கொள்ளத் தகுந்தது, அதுதான் எம்பெருமானை அடைவதற்கு ஜீவாத்மாவுக்கு தகுந்த வழி என்பதை ஆழ்வார் அற்புதமாக விடத்திலே நிரூபித்து காட்டுகிறார்னு எம்பார் ஆச்சரியமாக நிர்வாகம் பண்ணி காட்டினார் விடத்திலே. ஆக தக்க நெறியினத்துக்கு உபாயத்துக்கு சேர 2 நிர்வாகங்கள் விடத்தில், அதாவது வீடுமின் முத்தவும் என்கிற திருவாய்மொழியில் முதல் 10 2ஆம் திருவாய்மொழி அது பிரபத்தி விஷயமாக இருக்கக்கூடியது, அதையே பக்தி விஷயமாக விடத்திலே நிர்வகித்தார் என்பார்னு பார்க்கிறோம். அதற்கு மேலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் என்கிற சரணாகதி அதற்கு சேர அவ்விடத்தில் எம்பெருமானே உன்னை காணுமாறு எனக்கு கிருபை செய்ய வேண்டும்னு ஆழ்வார் சரணாகதி பண்ணுகிறார் என்பதாக அற்புதமாக அர்த்தத்தை காட்டினார். இது தக்க நெறிக்கு சேர அமைந்தது. அதற்கு மேலே தடையாகி தொக்கியலும் ஊழ்வினை என்பதற்கு சேர விரோதிகள் அது எப்படி இருக்கக்கூடியது என்று சொன்னால் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதே முதல் 10 2ஆம் திருவாய்மொழி வீடுமின் முத்தவும் என்கிற திருவாய்மொழியிலேயே 9ஆம் பாசுரம் அதில் எம்பாரனுடைய ஒரு அற்புதமான நிர்வாகம் அதில் தெரிவிக்கிறார். இடத்திலே ஒடுங்க அவன் கண் ஒடுங்கடுமெல்லாம் விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்னே என்பது ஆச்சரியமான பாசுரம். ஒடுங்க அவன் கண் ஒடுங்கடுமெல்லாம் விடும். ஒடுங்க அவன் கண் அதாவது நாம் நம்மை நன்றாக எம்பெருமானிடத்திலே வைத்தோம் என்று சொன்னால் எம்பெருமானிடத்திலே நன்னா வைச்சா என்ன ஏற்படும்? ஒடுங்க அவன் கண் ஒடுங்கடுமெல்லாம் விடும். நம்முடைய ஆத்மாவை ஒடுக்குகிறது. அது என்ன? கர்மாக்கள். கர்மாக்கள் தானே இவ்விடத்துல முக்கியமான காரணம். என்ன அப்படின்னா ஆத்ம ஞானம் ஏற்படுவதற்கு இவ்விடத்துல வழி இல்லாமல் செய்து விடுகிறது. எது தத்வைத்த புருஷார்த்தம், எது அர்த்த பஞ்சகம், இதெல்லாம் ஒன்றும் தெரியாதபடியாக மறைத்து விடுகிறது நம்முடைய பாபங்கள். அப்படிப்பட்டதெல்லாம் நீங்கிவிடும் தான், அதெல்லாம் போய்விடும். ஒடுங்க அவன் கண் ஒடுங்கடும் எல்லாம் விடும். எல்லாம் ஆத்மாவை ஒடுக்கக்கூடியது, அதெல்லாம் விட்டு போகும். நாம் நம்மை எம்பெருமான் இடத்துல வைத்தார். அப்புறம் என்ன ஏற்படும்? விடும் பின்னும் ஆக்கை எழும்பொழுது என்ன என்று பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்ன? பின்னும் இந்த ஆக்கை இருக்க, ஆக்கைனா சரீரம், அதை விடும் பொழுது அதற்கு எண்ணிக்கை கழிய போகிறது என்று அந்த நாளை எண்ணி இருங்கோள். இது பூர்வர்களுடைய நிர்வாகம். எல்லாரும் என்ன சொல்லி போந்தார்கள்னா எண்ணிக்கை இந்த சரீரமானது கழிய போகிறது. எம்பெருமான இடத்துல சரணாதி பண்ணியாச்சா, அவனை நன்னா பற்றியாச்சா, இப்போ என்ன ஏற்படும் அப்படின்னா தன்னுடைய என்னன்னா எல்லா பாபங்களும் நீங்கி போகும். அவனிடத்துல நம்மை நன்றாக வைத்தபடினாலே தன்னுடைய பாவங்களானது நீங்குகிறது. இந்த பாவங்களானது நீங்குகிறபடினாலே நாம் செய்யக்கூடியதெல்லாம் என்ன அப்படின்னா பிற்பாடு என்னைக்கு இந்த சரீரமானது கீழே விழப்போகிறது என்று அந்த நாள் இருக்கே, அந்த நாளை எண்ணிக்கொண்டு இருப்பது. விடும் பின்னும் ஆக்கை விடும் பொழுது என்ன என்று ஆக்கை விடும் பொழுது இந்த சரீரமானது எப்பொழுது நம்மை விடும்? இப்பொழுது இந்த ஜீவாத்மா எம்பெருமானை சென்று சேரும்.
என்று அந்த நாளை எண்ணிக்கொண்டு இருங்கோள் என்று மற்ற பேர்லாம் அர்த்தம் காட்டினார். எம்பார் அற்புதமாக ஒரு நிர்வாகம் காட்டுகிறார் இடத்துல. இல்லை இல்லை இப்படி சொல்ல வேண்டாம், இந்த பாட்டுக்கு இப்படி அர்த்தம் கொள்ளலாம் என்று காட்டுகிறார் இடத்துல. விடும்பொழுது என்னே என்று சொன்னால் விடும்பொழுதை என்னே கேட்கிறார். கேள்வி, விடும்பொழுதை என்னே என்னத்தான் வேண்டுமா? கட்டாயம் சரீரம் ஒரு நாள் கீழே விழுந்தான், அந்த நாளை இதுக்காக பார்த்துட்டு இருக்கணும். இந்த நாளை ஒன்றும் பார்க்க வேண்டாம், இன்னைக்கு இந்த சரீரம் கீழே விழ போகிறது அப்படின்ட்டு இதை எதுக்காக, இது என்னத்துக்கு நமக்கு தலைவலி, என்னைக்கு விழுறதோ இன்னைக்கு போகிறது ஆத்மா. அதனால அந்த நாளை எதுக்காக எண்ணிட்டு இருக்கணும்? இன்றைக்கி நமக்கு போகிறது, இந்த சரீரம் போகிறது என்று இதெல்லாம் பார்க்க வேணுமா? இல்லை ஜோசியங்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை காட்டி இன்னைக்குப்பா நான் இன்னைக்கு இந்த கீழே விழும் இந்த சரீரம், ஆழ்வார் என்னவோ மரணமானோர் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று சொல்லியிருக்கார். தேகாவசானே மோட்சம், இந்த சரீரம் கீழே விழுந்ததுன்னா இன்றைக்கி மோட்சம் சொல்ல, இன்றைக்கி நம்ம சரீரம் கீழே விழ போகிறது அப்படின்னு அவனிடத்துல கொண்டு போய் ஒருத்தனும் ஒரு ஜோசியனும் சொல்ல போகிறது இல்லை, இந்த நாளை மட்டும். அதனால் இது எதுக்கு நமக்கு கவலை? எம்பார் தெரிவிக்கிறார் இடத்துல. சரிதான்னா, அது என்னைக்கு விழறதோ அன்றைக்கி போகிறது ஜீவாத்மா, இது எதுக்கு அது கவலைப்படுவானே? அது ஒன்றும் வேண்டியதில்லை. நாளை விடும்பொருள் என்ன என்கிறாள். பிரிநிலை ஏகாரம்னு தெரிவிப்பார்கள் தமிழர்கள். பிரிநிலை ஏகாரத்தில் தெரிவிக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, விடும்பொழுது என்னே என்று அதை எண்ணத்தான் வேண்டுமோ, அதை நாம் நினைத்துத்தான் பார்க்க வேண்டுமா? நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது என்னைக்கோ ஒரு நாள் சரீரம் கீழே விழ போகிறது. சரீரம் விழுந்தா அன்றைக்கி தன்னுடைய ஜீவாத்மாவானது எம்பெருமானை சென்று அடைய போகிறது. ஏன்னா அவனிடத்துல நன்னா நம்ம வச்சாச்சு, நம்மை நன்றாக அவனிடத்துல சமர்ப்பித்த பிற்பாடு, சரணாகதி பண்ணின பிற்பாடு தன்னுடைய பாவங்களெல்லாம் கழிந்து சரீரம் ஒரு நாள் கட்டாயம் விழுந்த அன்றைக்கி நாம் போய் அடைய போகிறோம் என்று அவ்விடத்துல என்னே என்பதற்கு இதையே நினைத்திருங்கோள்னு முன்புள்ளார் அவ்விடத்துல அர்த்தம் காட்ட எம்பார். இதை எடுக்க நினைக்கணும், அதை நினைக்க வேண்டாம். என்னைத்தான் வேண்டுமோ அதை நினைத்து பார்க்க வேண்டாம், தன்னுடைய ஆத்மா எம்பெருமானை அடையும்னு அற்புதமான அர்த்தத்தை காட்டினார் அவ்விடத்திலே என்று பார்க்கிறோம். ஆக இது தடையாகி தோக்கியலும் ஊழ்வினை என்று சொன்னால் இந்த சரீரம் இருக்க அதுதான் தடையா இருக்கு, எம்பெருமானை அடைவதற்கு அது தடையா இருக்கு. அப்படிப்பட்ட சரீரமானது போகக்கூடிய நாள் இருக்க, அதை நினைத்து கூட பார்க்க வேண்டாம், நாம் ஒரு நாள் கீழே விடத்தான் போகுது. இதம் சரீரம் பரிணாம பேசணும் பதத்தியவசியம். ஆனால் இந்த சரீரம் மாறுபாட்டை அடைஞ்சுட்டே இருக்க போகிறது, ஒரு நாள் கட்டாயம் கீழே விடத்தான் போகுது. அதில் எந்த சந்தேகம் கிடையாது. விழுந்த நீங்க ஆத்மாவானது எம்பெருமானை அடையிறது, அவ்வளோதானே என்று தெரிவித்தார் என்பார்னு அத்தியுதமான நிர்வாகம் அவ்விடத்தில் விடும்பொழுது என்ன என்பதற்கு சேர அந்த நிர்வாகத்தை காட்டினார் அவ்விடத்தில் என்று பார்க்கிறோம். அதற்கு மேலே அவ்விடத்தில் மூன்றாம் பத்தில் அவ்விடத்தில் இரண்டாம் திருவாய்மொழி, அது முன்னீர் ஞானம் படைத்தா என்று தொடங்கக்கூடிய ஆச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலையும் இதே இந்த விரோதி ஸ்வரூபம் இருக்கே, அதாவது தடையாகி தூக்கியலும் ஊழ்வினை, அதற்கு சேர விரோதி ஸ்வரூபத்துக்கு சேர அங்கேயும் இரண்டாவது நிர்வாகம் காட்டுற. அதனாலே கீழே சொன்னேன், ஒவ்வொரு நிலைக்கு சேர ரெண்டு நிர்வாகங்கள் என்று இவ்விடத்திலே நாம் பிரித்து அறியலாம். அதில் மூன்றாம் பத்தில் இரண்டாம் திருவாய்மொழி முன்னீர் ஞானம் படைத்த எம்முயில் வண்ணனேன்னு தொடங்கக்கூடிய அத்தியாச்சரியமான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலையும் இடத்திலே மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதலின்னி உன்கடல் வணங்குத்திலேன் பாவுதல் சீர்கண்ணா என் பரஞ்சுடரே என்று அவ்விடத்திலே பாசுரம். மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன் ஓவுதலின்னி உன்கடல் வணங்கித்திலேன்னு பாசுரம். பாசுரத்துக்கு அர்த்தம் என்ன என்றால், மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், எனக்கு துன்பத்தை கொடுத்தக்கூடிய எத்தனையோ பாவங்கள், துக்கத்தை கொடுக்கக்கூடிய எத்தனையோ பாவங்கள், மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன், அதை என்னால் இந்த பாவத்தை போக்கிக்க முடியறதா அப்படின்னா, நம்மளால் ஒரு நாளும் எந்த பாவத்தையும் போக்கிக்க முடியாது. உள்ளே இருக்கான பெரிய பெருமாள் அவன் தான் போகணும். இல்லைன்னா ஒரு பாவம் நமக்கு என்னத்தை எது பாவம்னே தெரிய மாட்டேங்கிறது. நம்ம மனோவாக்காயங்கள்னு 3 கரணங்களாலே, சரீரத்தாலேயும் வாயாலேயும் அதற்கு மேலே இடத்துல மனசாலையும் எத்தனை பாவங்கள் அதை பண்ணிகிட்டே இருக்கும். ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய பாவங்கள், பகவத அபச்சார பாவத அபச்சார அசக்கிய அபச்சார ரூப நானாவிதா அனந்தா அபச்சாரம் என்று எல்லையற்றதாக இருக்கிறது இவ்விடத்தில் நம்முடைய பாவங்கள். என்ன நமக்கு தெரிவதே இல்லை, எல்லா க்ஷணந்தோறும் இவ்விடத்தில் நாம் பாவங்கள் அதை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதற்கு மேலெல்லாம் ஒன்று பெருசாக ஒன்று இருக்கு, அகங்காரம்னு சொல்லக்கூடியது. அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னா அது அவரவர்களே யோசிச்சு பார்த்துக்கும் அது எப்படி இருக்குது நம்ம இடத்துல. ஆக இப்படியெல்லாம் அகங்காரம் மமகாரங்கள் அது கூடி சென்று இடத்துல நிறைய பார்க்கிறோம். இடத்துல பாவங்களானது அது நிறைய ஏறிண்டே போகிறது. ஆக மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலேன்
அதை என்னால் விட முடியல. ஆழ்வார் தெரிவிக்கும், ஓவுதல் இன்னி உன்கடல் வணங்கித்திலேன் என்று. ஓவுதல் இன்னி எம்பெருமானே, உன்னிடத்திலே மிகுந்த ஈடுபாடுடன் நான் உன்னுடைய திருவடி தாமரைகளை வணங்கவும் இல்லை. இது ஆழ்வார் சொல்றார். சுவாமி, ஆழ்வார் போய் இதை சொல்லாமா? ஆழ்வார் அப்படிப்பட்ட நிலையா இருக்கார் என்றால் ஆழ்வாருக்கு அபிப்பிராயம் அது. அதனாலே அவர் இருக்கார என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்படிதான் இருக்கு என்று. இதான் லோக சுபாவம். தம் விஷயத்திலையும் ஆழ்வார் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பூர்வ ஜென்மங்கள் என்று கொள்ளலாம் இடத்துல. முன்பு ஆழ்வார் நம்மை போலே சாதாரண ஜீவாத்மா தானே, அப்படிப்பட்ட ஜீவாத்மா தான் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்று இருந்த ஜீவாத்மாவுக்குத்தான் எம்பெருமான் விசேஷ கடாட்சத்தை பண்ணினான், மயர்வரம் அதிர்ன மருளினான் என்று அத்தியானத்தை போக்கி பக்தி ரூபா பண்ண ஞானத்தை கொடுத்தான் ஆழ்வாருக்குன்னு பார்க்கிறோம். அது இருக்கிறபடினாலே இடத்துல ஆழ்வார் பூர்வ ஜென்ம விருத்தாந்தங்கள் அதற்கு சேர மேவு துன்ப வினைகளை விடுத்துமில்லை என்று அதெல்லாம் ஒன்றும் கழிச்சுக்க முடியல. என்னாலே கீழே இருந்த பாவங்கள் எல்லாம் கழித்து கொள்ள முடியவில்லை. அதற்கு மேலே ஓவுதலின்னி உன்கடல் வணங்கித்திலேன் என்று, ஓவுதலின்னி என்று இடைவிடாமல் உன்னுடைய திருவடி தாமரைகளையே பற்றி இருந்தேனா என்றால் அதுவும் இல்லை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் என்று இவ்விடத்துல அர்த்தம் கொள்ளலாம். ஆக இப்படி தெரிவிக்கிறாரே ஆழ்வார், அந்த இடத்துல எம்பார் ஆச்சரியமா ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். அத்தியுதமான அர்த்தம் அது. மேவு துன்ப வினைகளை விடுத்துமிலே என்று இவ்விடத்துல என்னுடைய துன்ப வினைகள் இருக்க, அதாவது துக்கத்துக்கே காரணமாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்கள், நம்முடைய துக்கத்துக்கு காரணம் என்ன? நான் பண்ணின பாபங்கள் அதான் காரணம், நம்முடைய துக்கத்துக்கு காரணம். அப்படிப்பட்ட துக்கத்துக்கு காரணமான பாவங்களை விடுத்துமில்லேன், அதை என்னால் ஒன்றும் விட முடியலன்னா. இப்படி பாவம் விட முடியல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பண்ணிகிட்டே இருக்கும்னு அர்த்தம். பாவம் விட முடியலன்னு பண்ணிகிட்டே இருக்கும். விட்டுட்டோம்னு சொல்லிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஆனால் என்ன அப்படின்னா அது வந்துட்டே இருக்குது தொடர்ந்து. வாசனையாலையும் ருச்சியாலையும் பூர்வ ஜென்ம வாசனை அது தொடர்ந்து வருது, அதனாலே தொடர்ந்து நிறைய பாவங்கள். அப்புறம் இந்த ஜென்மத்திலே ஏற்பட்ட ருச்சியாலே மறுபடியும் நிறைய பாவங்கள், இது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. மேவு துன்ப வினைகளை விடுத்துமில்லேன். ஓவுதலின்னி எம்பார் ஆச்சரியமாக அர்த்தம் காட்டினார். ஓவுதல் இன்னினத்துக்கு மற்ற பேரெல்லாம் என்ன அர்த்தம் சொன்னான்னா, இதுக்கு முன்பு வழியந்தான் என்ன ஓவுதல் இன்னின்னா இடத்துல இடைவிடாமல் உன்னுடைய திருவடி தாமரைகளை என்னாலே வணங்க முடியவில்லை. எம்பார் அர்த்தம் காட்டின இடத்துல ஓவுதல் இன்னினா பாவம் செய்யறதுக்கே அவகாசம் சரியா இருக்கு, அப்புறம் உன்னுடைய திருவடி தாமரையில் எங்கே நான் வந்து அடைவது? ஓவுதல் இன்னி உன்கடல் வணங்கித்திலே, உன்னுடைய திருவடி தாமரைகளை வணங்கவில்லை. ஏன் வணங்கலை? ஏன் என்னாச்சு? ஏன் வணங்கலை? அதான் பாவம் பண்ணிட்டே இருக்குனே, அதுக்கே அவகாசம் சரியா இருக்கு. அப்படி இருக்கும்போது உன்னை எங்கப்பா வணங்குறது? எம்பெருமான் வணங்குறதுக்கு அவகாசமே என்று ஓவுதல் இன்னி என்பதற்கு எனக்கு அவகாசம் இல்லை என்று எம்பார் அற்புதமாக அர்த்த நிர்ணயம் பண்ணி காட்டுகிறார். இடத்துல எனக்கு அவகாசம் இல்லாதபடினாலே பாவம் செய்யறதுக்கு தான் அவகாசம் இருக்குது, அதுக்கு மேலே உன்னை வணங்குறதுக்கு எங்கே இருக்குது அவகாசம்? அவகாசமே இல்லையே என்று தெரிவிக்கிறார்னு பார்த்தா ரொம்ப ஆச்சரியம்னா. ஆழ்வார் சொல்கிறார் இந்த வார்த்தைன்றது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா ஆழ்வார் இருக்காரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஆழ்வார் இருக்காரு எண்ணினைந்து போக்குவரி போதுன்னு கீழே பெரிய திருந்தாத்திலே கேட்டார். பார்கலந்த மேனியான் கைகலந்த வாடியான் பார்கலந்த வல்வைத்தான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரேல் சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணினந்து போக்குவரி போதும் என்று எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்காமல் இந்த லோகத்தில் இருக்கிறவெல்லாம் எப்படி பொழுத போக்குறா, இவளுக்கெல்லாம் எப்படி பொழுத போகிறது என்று ஆழ்வார் கேட்டார். அவன் அவருக்கு தெரியாது, அவர் நம்ம இடத்துல சிஷ்யவருத்தி பண்ணியிருந்தான்னா நம்மன்னு சொல்லி தரலாம். பொழுதை எப்படி போக்குறோம், நம்ம எவ்வளோ இத்தர விஷயம் வியர்த்த விஷயத்தில் பொழுத போக்குறோம் அப்படின்னு ஆழ்வார் நம்ம இடத்துல கேட்டால் நிறைய சொல்லுவோம். அப்படி சொல்லி ஆழ்வாரையே மாற்றிடுவோம். நம்ம சக்தி ஆழ்வாரையே மாற்றிவிடுவோம் இடத்துல. அதனால தானே அவ்வளோ பயப்படுறார் ஆழ்வார். ஐயோ சம்சாரிகள் நடுவில் வச்சிருக்கேப்பா எம்பெருமான் என்று அவ்வளோ பயத்துக்கே காரணம் என்னன்னா, நமக்கு ஆழ்வாரையே மாற்றுற சக்தி உண்டு. ஆழ்வாருடைய பக்தியெல்லாம் மாற்றி இத்தர விஷயத்தில் ஈடுபடும்படியாக பண்ணிவிடுவோம் ஆழ்வார். அதை போல நமக்கு ஒரு சக்தி விசேஷம். நாளே அப்படி இருக்கிறபடினாலே இடத்துல ஆழ்வாரானவர் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்குறார், சம்சாரிகள் எப்படி பொழுத போக்குறா, எம்பெருமானுடைய குணங்களை அனுபவிக்காமல் இவ எப்படி பொழுது போகிறது இவாளுக்கு என்று ஆழ்வார் கேட்குறார். அப்படிப்பட்ட ஆழ்வார் இருக்காரு, அவர் சொல்கிறார் நான் திருவாய்மொழியில் ரொம்ப ஆச்சரியம் இடத்துல, எனக்கு அவகாசமே இல்லை, நான் பாவம் செய்கிறதுக்கு தான் அவகாசம் சரியாக இருந்தது, அதனால உன்னை நினைக்கவே இல்லை என்று. இதெல்லாம் ஆழ்வார் கீழ்கழிந்த நிலைகள். அதாவது என்ன, ஆழ்வாராக இப்பொழுது ஆவதற்கு முன்பாக இருந்த நிலை அது. அந்த நிலையை இவ்விடத்தில் எடுத்து காட்டுகிறார் ஆழ்வார் என்பது அத்தியுதமான விஷயம். இவ்விடத்துல எம்பாருடைய அத்தியாச்சரியமான நிர்வாகம் இது. இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா, இதுவும் தடையாகி தோக்கியலும் ஊழ்வினையினத்துக்கு சேர இவ்விடத்துல இந்த பாவங்கள் இருக்க, அந்த பாவங்கள் என்ன பண்றதுன்னா, எவ்வளவு பாவம்னா எம்பெருமானை கூட போய் வணங்க முடியறது இல்லைன்னு அப்படிப்பட்ட பாவம். இதுதானே பார்க்குறோம். எத்தனையோ பேருக்கு நிறைய ஆசை இருக்கு,
ஆனால் என்ன பண்ணுறது சுவாமி, கார்த்தால் எழுந்து 7 மணிக்கு போனால் ராத்திரி 9 மணிக்கு வரத்துக்குள்ளே கைகாலெலாம் ஓஞ்சு போடுறது, எங்கே போய் சேவிக்கிறது? அதுக்கு மேலே இங்கே க்யூவில் நிற்கிறதுன்னா அதை யோசிச்சு அடுத்தபடியாக இங்கே நிற்கிறதுனா அதுக்கு மேலே பெரிய பாடாக இருக்குது. அதனால் அதெல்லாம் முடியாது சுவாமி என்று சொல்லும்படியாக இருக்கு. ஆஹா, இது என்ன பண்ணுறது? இது காரணம் என்ன? பாவம் தான் காரணம், வேற என்ன சொல்வது? வேற எதுவும் கிடையாது. ஆஹா, அப்படிப்பட்டது தான் இந்த பாவம். சேவிக்க கூட எம்பெருமானை சேவிப்பதற்கு கூட அவகாசம் இல்லாமல் சென்று விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆஹா, அதை ஆச்சரியமாக தெரிவித்தார் எம்பார் விடத்திலே என்பது தடையாகி தோக்கியலும் ஊழ்வினை என்பதற்கு சேர இருக்கக்கூடிய ஆச்சரியமான அர்த்த விசேஷம். அடுத்தபடியாக கடைசி விஷயம், அதை மட்டும் தெரிவித்து நிறுத்துகிறேன். விடத்தில் வாழ்வு என்று சொல்லக்கூடியது எது? ஆழ்வாருக்கு வாழ்ச்சி என்றால், ஆழ்வாருக்கு வாழ்ச்சின்னு சொன்னால் எம்பெருமானோடைய கூடியிருந்தால் ஆழ்வாருக்கு வாழ்ச்சி, எம்பெருமானை விட்டு பிரிந்தால் ஆழ்வாருக்கு வாழ்ச்சியே கிடையாது. அதான் ஆழ்வார் எப்பொழுதும் நினைக்கக்கூடியது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த வாழ்ச்சிங்கிறது ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஆழ்வாருக்கு எம்பெருமானோடைய சேர்ந்து இருந்தால் வாழ்ச்சி, அதை அற்புதமாக காட்டுகிறார். இடத்திலே வாழ்வு என்பதற்கு சேர இதே 3ஆம் பத்திலே 2ஆம் திருவாய்மொழி, இதே கீழே அனுபவித்தோமை முன்னீர் ஞானம் படைத்த எம்முயில் வண்ணனே என்ற திருவாய்மொழி, அதிலேயே 10ஆம் பாசுரத்திலே ஆச்சரியமாக அர்த்தத்தை காட்டினார். இடத்திலே தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அடைப்பூனும் வள்ளலெல்லாம் மகளான்னு பாசுரம். தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல எம்பாருடைய அற்புதமான நிர்வாகம் பார்க்கிறோம். இடத்துல தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டார் என்றால், நமன் தமர், நமன் யமன், யமனுடைய அடியார்கள் கையில் பாசம் வச்சுருக்காங்க. இந்த பாசத்தை கொண்டு எல்லாருடைய உயிரையும் இழுத்துட்டு போகிறான். பயப்பட வேண்டாம், சம்சாரிகளுடைய உயிர். இங்கே கூடியிருக்கிறவா எம்பார் சம்பந்தம் இருந்தும் இடத்துல யமன் இழுத்துட்டு போகிறானா கிடையாது. அதனாலே எம்பார் சம்பந்தம் இல்லாதவர்கள் அல்லது அவர்களுக்கு இந்த விஷயத்தில் ருச்சி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உண்டியே உடையே உகந்து ஓடும்னு எப்பொழுதும் சோறும் தண்ணீரும் தாரகம்னு இருந்து எப்பொழுதும் ஓடிண்டே இருக்காளே, அப்படிப்பட்டவர்கள் விஷயத்தில் யமன் என்ன பண்ணுறான்? பாசத்தை போடுறான், அவன் இழுத்துட்டு போகிறான் அவள். அப்படி தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அழைப்பூனும் இவ்வல்லலெல்லாம் மகளம் என்று இந்த அல்லல் இருக்க, இந்த சம்சாரத்தில் படக்கூடிய இந்த துக்கம் அதெல்லாம் நீங்குகிறது எம்பெருமானை பற்றின காலத்தில். ஆழ்வார் தெரிவிக்கக்கூடியது என்ன? எம்பெருமானை பற்றின காலத்தில் இதெல்லாம் நீங்கி போகிறதுனா, அதாவது யம வசத்தை போயிடுறது, நாம் இந்த சம்சாரத்திலே படக்கூடிய துக்கங்கள் எல்லாம் தீர்ந்து விடுகிறது என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். அந்த இடத்துல எம்பார் அற்புதமாக ஒரு நிர்வாகம் காட்டுகிறார். இடத்துல ஆழ்வாருக்கு துக்கம்னு சொன்னால் எது துக்கம் என்பது இவ்விடத்துல விஷயம். ஆழ்வாருக்கு துக்கம் என்று சொன்னால் யமன் அவன் வசப்பட்டவரா ஆழ்வார்? யமனுடைய வசத்தை அதெல்லாம் நீங்க போகிறது என்று ஆழ்வார் சொல்ல வேண்டுமா? அது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாளே ஆழ்வார் எதை நினைக்கிறார் என்று சொன்னால், ஆழ்வார் நினைப்பது எம்பெருமானுடைய பிரிவை. எம்பெருமானை பிரிந்தால் ஆழ்வார் எப்படி நினைக்கிறார்னா, தாம் யமனுக்கு வசப்பட்டவரா நினைக்கிறார். அதாவது என்ன, அவ்வளவு துக்கம்னா, யமன் பாசக்கயிறை பிடிச்சி இழுத்துட்டு போனான்னா எவ்வளவு வலி, எவ்வளவு சமம் ஏற்படுறது. அதை போல எம்பெருமானை விட்டு பிரிந்தால் ஆழ்வாருக்கு துக்கம் என்பதைத்தான் ஆழ்வார் இத்திருவாய்மொழியில நினைக்கிறார். இந்த பாசுரத்தில் தான் ஆழ்வாருக்கு அபிப்பிராயம்னு எம்பார் அத்தியுதமாக எடுத்து காட்டுகிறார் இடத்துல. அதனாலே ஆழ்வாருக்கு வாழ்வுன்னு சொன்னால் இது சீதா பிராட்டி தெரிவித்தாளே, காட்டுக்கு ஆஷன் போனோம் என்று தெரிவித்த காலத்தில் அப்பொழுது சக்கரவர்த்தி திருமான் அவனை பார்த்து சீதா பிராட்டி ஒரு கேள்வி கேட்டான். ராமன் ஆஷண்டு போக மாட்டேன்றான், உன்னை காட்டுக்கு ஆஷன் போக முடியாது, ரொம்ப கஷ்டம், அங்கே வர வேண்டாம், நீ எனக்கு தான் தகப்பனார் காட்டுக்கு போகணும்னு கட்டளையிட்டிருக்காள், நீ வரக்கூடாதுன்னு சொன்ன காலத்தில் சீதா பிராட்டி, சரி நீ ராஷன் போக வேண்டாம், என்னுடைய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லும், அது போகிறோம், அப்புறம் நீ தனியாக போய்க்கும், என்ன வேணா பண்ணிக்கொண்டுட்டா. அப்படியா, என்ன கேள்வி கேளுன்னு நான் சக்கரவர்த்தி திருமன், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீர் வசிஷ்ட சிஷ்யர் தானே அப்படின்னா முதல்ல. ஆமாம், அதில் என்னடி சந்தேகம், வசிஷ்டர்கிட்ட தான் எல்லாம் வாசித்தேன், அதில் என்ன சந்தேகம் நான் சக்கரவர்த்தி திருமன். ஒரு கேள்வி கேட்குறேன், ரொம்ப சுலபமான கேள்வி தான் கேட்குறேன், பதில் சொல்லணும். என்ன கேள்வின்னு, ஸ்வர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன கேட்டாள் பிராட்டி. கேட்ட உடனே சக்கரவர்த்தி திருமன் சிரித்தான். ஐயோ என்னடி இவ்வளோ சிம்பிளாக இருக்குது கேள்வி, இவ்வளோ சுலபமாக இருக்குது, இந்த கேள்வியை போய் கேட்டிருக்கிய. என்ன ஸ்வர்க்க நரகம்னா என்ன? ஸ்வர்க்கம்னு சொன்னால் நல்ல புண்ணியசாலிகள் போகக்கூடிய இடம், நரகம்னு சொன்னால் பாபிஷ்டர்கள் போகக்கூடிய இடம். நிறைய பாவம் பண்ணால் நரகத்துக்கு போகிறா, புண்ணியம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கு போகிறா. இதுதான் ஸ்வர்க்க நரகம். பிராட்டி ஓன்னு சிரிச்சுட்டா. ஐயோ, வசிஷ்ட சிஷனாக இருந்து ஸ்வர்க்க நரகம்னா என்னன்னே தெரியலையே உமக்கு. பெருமான் ஆச்சரியப்பட்டான், இது என்ன இது, ஸ்வர்க்க நரகம் நமக்கு தெரியலையா, சிருஷ்டித்தவனே நாம் தான், சொர்க்கத்தை நமக்கே தெரியலன்னு விட்டாளே இவள், என்னடா இது அநியாயமாக இருக்குது. அப்படியா, ஸ்வர்க்க நரகம்னா என்ன அப்போ கேட்டான்.
அப்பொழுது சீதா விராட்டி தெரிவித்தாள், எஸ்வயா சாச ஸ்வர்கா நிரயோ எஸ்வயா வினா. இன்று எது ஸ்வர்க நரகம் தெரியுமா? ஸ்வர்க நரகங்கள் வியவஸ்திதமாக இருப்பது அன்று. ஒவ்வொருத்தருக்கும் ஸ்வர்க்கம் நரகம்ங்கிறது மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கும், ஏகரீதியாக இருப்பது கிடையாது. ஒருத்தருடைய ஸ்வர்க்கம் ஒருத்தருக்கு நரகமாக இருக்கும். இதோ இந்த காத்தாடி சுற்றின்னு இருக்கு, அடி எனக்கு இது கீழே உட்காந்து சொல்கிறது நல்ல ஸ்வர்க்கமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது இல்லைன்னா அடி எனக்கு நரகம்னு சொன்னோம். ஏன்னா ஆனால் இதே மற்ற பேருக்கு இருந்தால் அவளுக்கு எப்படி இருக்குமோ தெரியாது. ஒவ்வொருத்தருக்கு என்ன அப்படின்னா காத்தாடி சுற்றினா சில பேருக்கு சொர்க்கமாக இருக்கும், சில பேருக்கு அதுவே அப்பா முதல்ல அதை நிறுத்து நரகம் பா என்ன குளிர்றது என்று சில பேர் சொல்லுவார். ஆக இப்படி ஸ்வர்க்க நரகங்கள் இருக்கே அது வியவஸ்திதமாக இருப்பதன்று. அதனால ஏதோ ஸ்வர்க்கம்னா புண்ணியசாலிகள் போகக்கூடியது, பாவிஷ்டர்கள் போகக்கூடியது நரகம், அது அன்று விஷயம். எது நான் எஸ்வயா சஸ்வர்கா பெருமானே சக்கரவர்த்தி திருமணியை உம்மோடே சேர்ந்திருந்தால் அதான் எனக்கு ஸ்வர்க்கம். நிறையா என்று சொன்னால் நரகம். உம்மை விட்டு பிரிந்தால் அதான் எனக்கு நரகம். நிறையோ எஸ்வயாவின் உம்மை விட்டு பிரிந்தால் அதான் எனக்கு நரகம். நாளை ஆழ்வாருக்கு ஸ்வர்க்க நரகங்கள் எதுனா எம்பெருமானுடைய கூடினால் ஆழ்வாருக்கு ஸ்வர்க்கம். எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அதான் நரகம். அதைத்தான் இங்கே பாசுரத்தை சொல்றார் என்று இவ்விடத்தில் தெரிவித்தார் எம்பாரது. அற்புதமான நிர்வாகம். நமந்தமர் பாசம் விட்டால் அடைப்பூனும் நம்ம வள்ளலெல்லாம் ஆல என்று எம்பெருமானோடைய சேர்ந்திருந்தால் ஆழ்வாருக்கு அதான் சொர்க்கம். எம்பெருமானை விட்டு பிரிந்தால் அதான் நரகம். அதுதான் ஆழ்வாருக்கு வாழ்வு. வாழ்ச்சி ஆழ்வாருக்குன்னு சொன்ன பெருமானோட சேர்ந்திருக்கணும், அதான் ஆழ்வாருக்கு வாழ்ச்சி என்று தெரிவிக்கிறார் என்பார். அதற்கு மேலே கடைசியிலே ஒரே ஒரு நிர்வாகம். இது 10வது நிர்வாகம். ஒவ்வொருக்கும் சேர 2 நிர்வாகங்கள் இவ்விடத்தில். மொத்தமே 10 நிர்வாகம் தான். திருவாய்மொழியில் எடுத்து பார்ப்பது எம்பார் அருளி செய்து 10 நிர்வாகம். அதில் கடைசி நிர்வாகம் இவ்விடத்தில். அந்த நிர்வாகமானது கடைசியிலே இடத்துல தெரிவிக்கிறார். இந்த நிர்வாகம் அவ்விடத்தில் 5ஆம் பத்தில் அவ்விடத்தில் 4ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி. அந்த 4ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி நன்னாதார் முருவளிப்பா நல்லுத்தார் கரைந்தேங்கா என் ஆராத்துயர் விளைக்கும் இவை என்ன உலகியற்கைன்னு தொடங்கக்கூடிய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே பிரவேசத்தில் தொடங்கும் காலத்தில் ஒரு அற்புதமான அர்த்தத்தை காட்டுகிறார் சுவாமி எம்பார். இது 4ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழியில் ஆழ்வாருக்கு ரொம்ப வருத்தம். லோக சுபாவத்தை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறார் ஆழ்வார். சம்சாரிகள் இப்படி இருக்காரே, இந்த சம்சாரிகள் நடுவில் என்ன வச்சிருக்கே எம்பெருமானே என்று ரொம்ப வருத்தப்படுகிறார் ஆழ்வார். நன்னாதார் முருவளிப்பா நல்லுத்தார் கரைந்தேங்க என்று. நன்னாதார் முருவளிப்பா என்றால் யாரோ நமக்கு வேண்டாதவர்கள்னு சொன்னால், அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்ததுன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வேண்டாதவன் அவனுக்கு ஆபத்தா நன்னா வரட்டும், அவனுக்கு நிறைய வரணும், இதை போல 1 2 போராது நிறைய வரணும் என்று லோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் நினைக்கிறார். அதான் அவர்களுக்கு ஆனந்தம் ஏற்படுறது. முருவலிப்பா என்றால் ஆனந்தப்படுகிறார்கள், சிரிக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தங்களுக்கு வேண்டாதவனுக்கு ஒரு ஆபத்துனா சிரிக்கிறார். அதே போல நல்லுத்தார் கரைந்தேங்கா தங்களுக்கு வேண்டியவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு ஆபத்துனா கரையிறார். ஐயோ எனக்கு வேண்டியவன் என்னுடைய அண்ணா தம்பி அப்பா அம்மா இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆபத்து என்று சொன்னால் உடனே கரைந்து போறா லோகத்தில் இருக்கிறவன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் அத்திருவாய்மொழியிலே. கடைசியில் என்ன பண்றார்? இப்படி இருக்கிறபடினாலே பணிகண்டாய் சாமாரே எம்பெருமானே உடனடியாக இந்த லோகத்திலே நான் இருக்கக்கூடாதுன்னு நீ சங்கல்பித்து விடு. ஆழ்வார் முடிந்து போக வேண்டும் என்று நீ சங்கல்பித்து விடு. நம்மள ரொம்ப உருகி போறார் திருவாய்மொழியில். ஐயோ ஆழ்வாருடைய வாயிலிருந்து இப்படியா வார்த்தை வருவது? பணிகண்டாய் சாமாரே என்னை முடிந்து போகும்படியாக நீ சங்கல்பிக்க வேண்டும்னு ஆழ்வார் சொல்றாரு. இப்படி சொல்லாம ஆழ்வார் என்று ரொம்ப வருத்தப்படுறார் நம்முள்ள இடத்துல ஈடு வியாக்கியானத்தில். ஆழ்வாருக்கு அவ்வளோ வருத்தம் விடத்துல. இப்படி இருக்காள் இந்த லோகத்தில் இருக்கிறவா. யாரோ தங்களுக்கு வேண்டாதவர்கள் அவர்களுக்கு ஒரு ஆபத்துனா ஆனந்தப்படுறார், தங்களுக்கு வேண்டினவர்களுக்கு ஒரு ஆபத்துனா அப்பொழுது வருத்தப்படுறார். சுவாமி இது நல்லது தானே கேட்டார், நம்மளையே கேட்டுண்டார், விடத்துல கேள்வி கேட்டுண்டார். இது தகுந்தது தானே, தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அப்பொழுது இறக்கப்படுவது நல்லது தானே. தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் நன்னா படட்டும், நாசமாக போட்டோம் அப்படி நினைக்கலாமா? அப்படி நினைக்கக்கூடாது. வேண்டியவர்களுக்கு ஆபத்துன்னு சொன்னால் ஐயோ பாவம் கஷ்டப்படுறானே, நம்ம ஏதாவது உதவுவோம் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பது அது தகுந்தது தானே என்று சொன்னால் ஆழ்வார் எதை தெரிவிக்கிறார்னா அது இல்லை, நான் எல்லார் விஷயத்திலையும் இப்படின்னா இருக்கணும். தங்களுக்கு வேண்டியவர்களோ வேண்டாதவர்களோ அவர்கள் எல்லார் விஷயத்திலையும் இவன் இரக்கத்தை காட்ட வேண்டும். ஒரு மனுஷன் சொல்லக்கூடியவன் எல்லார் விஷயத்திலையும் இறங்கணும். அவன் வேண்டியவனாக இருந்தாலும் சரி, வேண்டாதவனாக இருந்தாலும் சரி. ஆனால் லோகத்தில் எப்படி இருக்கா? தங்களுக்கு வேண்டியவர்கள் உற்றார் உணவினர்கள்னு சொன்னால் அவர்களிடத்துல இரக்கத்தை காட்டுகிறார்கள் கஷ்டம் என்று வந்தார். ஆனால் தங்களுக்கு வேண்டாதவர்கள்னு சொன்னால் நன்னா நாசமாக போட்டோம் என்று நினைக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடாது.
லோகத்தில் இருக்கிறவா எல்லாரும் எப்படி நினைக்கணும் என்றால், யாரோ ஒருத்தனுக்கு ஒரு குறை, ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னா உடனே விடத்தில் நாம் இறங்க வேண்டும். ஐயோ பாவம்னு இரக்கத்தை காட்டணும். ஏன்னா எல்லாம் பகவத் விபூதி, இதெல்லாம் எம்பெருமானுடையதுன்னா அவனுடைய சரீரம் அல்லவா எல்லாம். நாளை அது யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும், இது சொல்லப்போனால் என்ன, மரமோ செடியோ கொடியோ மிருகமோ எதுவா இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் இரக்கத்தை காட்டணும். அது இல்லைன்னா ஸ்ரீ வைஷ்ணவத்துவம் இல்லை என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர். நாளை இறங்குவதுன்னு இருக்கு, அது ரொம்பவும் மிகவும் முக்கியமானது விடத்தில். அதைத்தான் ஆழ்வார விடத்தில் தெரிவிக்கிறார். மனிதர்கள் இப்படி இருக்காத இந்த லோகத்தில் இரக்கம்ன்றதே போயிடுத்து. வரலாம் எல்லாரும் எங்கேயோ யாருக்கோ கஷ்டம்னு சொன்னால் என்ன, எல்லாம் படிக்கிறா, ஏதோ நியூஸை பார்க்குறா, சரி தான்ண்ணா அவ்வளோதான், எங்கேயோ ஏதோ இவ்வளோ பேர் போயிட்டா அப்படின்னா பாப்புலேஷன் குறைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா, ஜனத்தொகை குறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கா. ஐயோ பாவம் வாளுக்கு எவ்வளோ கஷ்டம் என்று இறங்குகிறார்களானா யாரும் இறங்குறது இல்லை. அது ஆழ்வாருக்கு வருத்தம் திருவாய்மொழி. அதனாலே ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, இதை போல இருக்கக்கூடிய சம்சாரிகள் நடுவில் என்னை வைக்காதே, எம்பெருமானே உடனடியாக உன்னை சேரும்படியாக செய்துவிடு என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார் விடத்திலே என்பது அற்புதமான விஷயம். நன்னாதார் முருவலிப்பா என்கிற திருவாய்மொழிக்கு உண்டான விஷயம். அந்த இடத்துல தான் எம்பார் ஆச்சரியமா அர்த்த நிர்ணயம் பண்ணி காட்டுகிறார் விடத்துல. இவருக்கு என்ன தேட்டமா இருக்குது விடத்துல இந்த திருவாய்மொழியில என்று சொன்னால், சம்சாரிகள் மத்தியத்தில் இருக்கக்கூடாதுன்னா, நாம் இவ்விடத்துல இருக்கக்கூடாது, எம்பெருமானோடைய சேர்ந்தால்தான் நமக்கு வாழ்வு, அப்பொழுதுதான் நமக்கு ஆனந்தமே தவிர ஒரு நாளும் இந்நில உலகத்திலே சம்சாரிகள் நடுவில் இருந்தால் இவர்கள் இப்படித்தான், இவர்களுக்கு ஸ்வரூபம் தெரியவில்லை, எப்பொழுதும் அவர்கள் தங்களுக்கு வேண்டியதிலேயே எப்பொழுதும் அதிலேயே ஈடுபாட்டை கொண்டு அதன் பின்பே இவர்கள் திரிந்து செல்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்சாரிகள் நடுவில் இருப்பது அது தியாஜ்யம். எம்பெருமானை உன்னோடைய சேருவதற்கு அதுதான் எனக்கு வாழ்ச்சி என்று தெரிவிக்கிறார் விடத்தில். 4ஆம் பத்தில் 9ஆம் திருவாய்மொழி நன்னாதார் முருவலிப்பா பிரவேசத்தில் அத்தியுதமாக எடுத்து காட்டுகிறார் எம்பார விடத்தில் அவருடைய நிர்வாகம்னு பார்க்கிறோம். ஆக இதை போல 10 நிர்வாகங்கள் திருவாய்மொழியில், அதை விடத்தில் அவகாசம் அடியனுடைய மந்த புத்திக்கு எட்டின அளவில் இந்த ஆச்சரியமான ஒரு சன்னிவேசம், அதாவது எம்பாரனுடைய 1000வது ஆண்டு, இந்த 1000 வருஷம் சமாப்தி விடத்தில் அப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிவேஷத்தில் சொல்லும்படியான ஒரு பெரிய பாக்கிய விசேஷம் இவ்விடத்தில். இதுக்கு மூல காரணம் அடியனுடைய திருத்தாப்பனார் இடத்துல தான் அடியன் இந்த அர்த்தங்களை எல்லாம் கேட்டேன். பிரசித்த வித்வானாக எழுந்தருள் இருந்த இடைவெள்ளி ஸ்ரீனிவாச பூவராகாச்சாரியர் சுவாமி அவர் தான் அடியனுடைய திருத்தாப்பனார் ஆச்சாரியனும் கூட. அதே அவரிடத்துல எல்லா அர்த்தங்களையும் கேட்டபடினாலே இவ்விடத்துல அந்த அர்த்தங்களை எல்லாம் இவ்விடத்துல கிரமமாக ஆங்காங்கே இருக்கிறது இந்த நிர்வாகங்கள். ஆனாலும் அது ஒரு முறையாக இருக்கணும் இல்லையோ, அதற்காக இவ்விடத்துல இப்படி இந்த நிர்வாகங்களை எல்லாம் நாம் சேர்த்து ஆழ்வார் அருளி செய்த தனியனுக்கு அதாவது ஆழ்வாரினுடைய திருவாய்மொழி தனியனுக்கு சேர விடத்துல 5 அறிய வேண்டிய விஷயம், அதற்கு சேர 2 நிர்வாகங்களை எம்பார் காட்டுகிறார் விடத்துல என்று ஒரு 10 நிர்வாகம் அதை விடத்துல அனுபவிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கிய விசேஷத்தை பெற்றோம். அடியனுடைய திருத்தாப்பனார் அதற்கு மூல காரணம். அதற்கு மேலாக இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய கோஷ்டியார் இத்தனை பேரும் சேர்ந்து விடத்துல ஆதரித்து இதை கேட்க வேண்டும் என்று மிகவும் ஆவலுடன் வந்த உங்களுக்கு அடியேன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக இந்த உபன்யாசத்தை விடத்தில் இந்த ரங்கவிலாஸ் மண்டபம் ரொம்ப சிறந்த மண்டபம், எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய மண்டபம். அப்படிப்பட்ட இந்த மண்டபத்தில் ஏற்பாடு செய்த இந்த கோயில் நிர்வாகிகள், அந்த நிர்வாகிகளுக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு மேலாக முக்கியமாக இங்கே எம்பார் சன்னதி, இந்த எம்பார் சன்னதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர் ஸ்ரீமான் கோவிந்தராஜன் சுவாமி. அவரிடத்துலேயும் எனக்கு ரொம்ப பால்யத்துலேருந்து பரிச்சயம், இடத்துல அவர் சின்னவராக இருந்ததுலேருந்து ரொம்ப பரிச்சயம் உண்டு இடத்துல. அதனால் அவருக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் இதை போலே நடத்த வேண்டும் என்று. ரொம்ப ஆச்சரியம், பாவம் அவர் ரொம்ப சிறிய பிராயத்திலிருந்து இந்த கோயிலில் அநேக கைங்கரியங்கள் இவ்விடத்துல செய்திருக்கிறார். நிறைய கைங்கரியங்கள் திருவரங்கன் திருமுத்தத்திலே பெரிய பெருமாளுக்கு நிறைய கைங்கரியம் செய்திருக்கிறார். இன்றைக்கும் பாலமுது நித்தியம் அவர் தான் சமர்ப்பிக்கிறார் பெரிய பெருமாளுக்கு. நித்தியம் ராத்திரி அரவணைப்பால் அவர் கையால் தான் பெருமாள் கண்டருள்கிறார். அதனால் நிறைய கைங்கரியங்கள் செய்து போகக்கூடியவர். அவர் கூட அடியன் பெருமாளெல்லாம் இங்கே எழுந்தருளை பண்ணி அது எல்லாம் புறப்பாடெல்லாம் ஏழை பண்ணும் காலத்தை பெருமாளை அவரோடெல்லாம் எழுந்தருளை பண்ணியிருக்கேன். அதனால் அப்படி நிறைய கைங்கரியங்கள் செய்யக்கூடியவர் அவர். அதற்கு மேலே எம்பார் சன்னதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்.
ரொம்ப ஆச்சரியம். இதை போல ஈடுபட்டு இவ்விடத்துல எம்பாரனுடைய 1000வது சம்வத்சரத்தில் இதை போல ஒரு உபன்யாசங்கள் நடக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததற்கு அது ரொம்ப பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அவருடைய மனசுக்கு பல்லாண்டு 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 என்று பல்லாண்டு பாடி அவருக்கும் அடியனுடைய கிருத்தஞதை தெரிவித்து அதற்கு மேலே இதையெல்லாம் செப்பன நடக்க வேண்டும்னு அடியன் இடத்துல ரொம்ப காலமாக தொலைபேசி மூலமாக பேசி ஸ்ரீ உவே பரவஸ்து சுவாமி வரதராஜன் சுவாமி அவர் தான் அடியனை தொடர்பு கொண்டு இவ்விடத்துல தெரிவிக்க வேண்டும்னு அவருக்கும் நிறைய அடியன் சிரமத்தெல்லாம் கொடுத்தேன். இந்த தேதி அந்த தேதின்னு நிறைய அதில் சில மாறுபாடுகள்லாம் இருந்தது. எல்லாம் அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கும் நிறைய சிரமத்தை கொடுத்தேன். அந்த சுவாமியும் அடியனை விடாமல் இவ்விடத்துல தொடர்பு கொண்டு அடியன் வந்து தெரிவிக்க வேண்டும்னு நியமித்தார். அதனால் அப்படிப்பட்ட அந்த சுவாமிக்கும் அடியன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஞத்தையை தெரிவித்து கொண்டு இப்படிப்பட்ட ஆச்சரியமான சன்னிவேசத்தில் எம்பாரனுடைய திருநட்சத்திரத்தை அடிவொட்டி, அதாவது 1000வது சம்வத்சரத்தை அடிவொத்தி கோவிந்த பெருமாளும் கோசாசிரமம் என்கிற தலைப்பின் கீழே இடத்திலே தெரிவிக்கும்படியான ஒரு பாக்கிய விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் அடியன் தலையெல்லால் கைமாறிலேனே என்கிற கிருத்தஞத்தையை தெரிவித்து குற்றம் குறைகள் இருந்தால் ஓட்டியார் க்ஷமிக்க பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமத்யை விஷ்ணுஜித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம் ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாம்பரபர்னுத்தரேதடே ஸ்ரீதிந்திரணீ மூலதாம்னே ஷடகோபாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், எம்பார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அவகாசம் ரொம்ப அதிகமாக எடுத்துன்னுட்டேன். நாளை கோட்டியார் க்ஷமிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை.